அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற வகுப்பு சாந்தோக்கிய உபனிஷத். இந்த சாந்தோக்கிய உபனிஷத்து நான் ஏற்கனவே சொன்னேன், 8 அத்தியாயங்கள் இருக்கு. ஒவ்வொரு அத்தியாயங்களுக்குள்ளேயும் நிறைய உட்பிரிவுகள் இருக்கு. இப்ப அந்த உட்பிரிவுகள் எல்லாம் நம்ம ஒண்ணு சேர்த்தணும் அப்படின்னா ஒரு 154 பகுதிகள் இருக்கு. மொத்தம் 8 அத்தியாயம், 154 பகுதிகள் இருக்கு இந்த சாந்தோக்கிய உபனிஷத்துல. அதனால இதை முடிக்கிறதுக்கு 3 மாசம் தாண்டலாம்னு நினைக்கிறேன். 3 மாசமே தாண்டும். அதனால நம்ம இப்ப என்ன பண்றோம்னா, ஆரம்பத்துல கொஞ்சம் வேகமா போயிடலாம். பகுதிகள் 2வது பகுதி இப்ப பார்க்க போறோம். முதல் அத்தியாயத்தினுடைய 2வது பகுதி. முக்கியமான இடங்கள்ல கொஞ்சம் நம்ம விரிவா பார்க்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் ரிப்பீட்டடா வரக்கூடிய மந்திரங்களா இருக்கும். அதனால கொஞ்சம் நம்ம வேகமா போயிடலாம். இந்த ஒவ்வொரு டைம்ல ஒரு அத்தியாயத்தை முடிக்கலாம் அப்படின்னு பாக்குறேன். இப்ப நம்ம கடந்த முறை அத்தியாயம் 1ல முதல் பகுதி முடிச்சோம். அது ஓம்கார உத்கீத தியானம் அப்படின்னு பார்த்தோம். முதல் பகுதி ஓம்கார உத்கீத தியானம். இப்ப இன்றைக்கு அதே முதல் அத்தியாயத்தினுடைய பகுதி 2 பார்க்க போறோம். இப்போ 2வது பகுதி என்ன சொல்ல வருதுன்னா, பிராண உத்கீத தியானங்கள் அப்படின்னு பேசுது. பிராண உத்கீத தியானங்கள் அப்படின்னா, இங்க 3 விதமான தியான பயிற்சிகள் இருக்கு. அந்த தியான பயிற்சிகள் பிராணனை அடிப்படையாக வைத்து செய்யப்படுகின்ற பயிற்சிகள். அதற்கு 3 ரிஷிகள் இருக்காங்க. ஒவ்வொரு ரிஷிகளும் ஒவ்வொரு தியான பயிற்சியை சொல்லித்தராங்க. அந்த ஒவ்வொரு தியானத்திலையும் ஒவ்வொரு விதமான நுணுக்கத்தை கையாளுறாங்க. அந்த தியானத்தை வெளிப்படையா சொல்றது இல்ல. உபனிஷத்துல மட்டும் அதை இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறாங்களே தவிர அதை இப்படிதான் செய்யணும் அப்படிங்கிறத வெளிப்படையா சொல்றது இல்ல. ஒரே ஒரு தியானம் மட்டும் நம்ம பார்க்கலாம். மற்றபடி இப்ப இந்த பிராண உத்கீத தியானம்ங்கிறது என்ன அப்படின்னா, வேதங்கள் சொல்லுகின்ற வித்யைன்னு சொல்றோம். வித்யா அப்படின்னா கல்வி அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த தியானத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இறைவனை வழிபடுவது. ஏன்னா எங்கும் நிறைந்த பரபொருளால அவரை நம்ம நேரடியா வழிபட முடியாது இல்லையா? காரணம் என்ன? அந்த எங்கும் எதிலும் நீக்கமற நிறைந்திருக்கின்ற இறைவன் ஒரு நிர்குண ஸ்வரூபமா இருக்காரு. கண்ணுக்கு புலப்படாதவராக இருக்கிறார். அப்ப அந்த கண்ணுக்கு புலப்படாத இறைவனை ஒரு சராசரி மனிதன் எப்படி புரிஞ்சுக்க முடியாது இல்லையா? அதனால அவனுக்கு எளிமையா புரிய வைக்கிறதுக்கான சில யுக்திகளை ரிஷிகள் கையாளுறாங்க. அதுலதான் தியானங்கள் எல்லாம் வருது. அது இந்த சாந்தோக்கிய உபநிஷத்து நிறையவே பேசும். நிறைய தியானங்கள் இதுல இருக்கு. இப்ப இதுல இருக்கிற தியானங்களை எடுத்துதான் நிறைய பேர் வெளியே கொடுக்குறாங்க, சமுதாயத்துல கொடுக்குறாங்க. ஒரு சில தியானங்கள் வெளிப்படையா சொல்லப்பட்டிருக்கும், ஒரு சில தியானங்கள் சொல்லப்படவே கிடையாது. அப்படியும் போகுது இதுல. அப்ப இங்க இந்த மாதிரி விஷயங்களை சொல்வதற்கு யாரால முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இறை அனுபூதி பெற்ற ரிஷிகளால் தான் இதெல்லாம் சொல்ல முடியும். சாதாரண மனிதர்களால இந்த மாதிரி விஷயங்களை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க பிராக்டிக்கலா அதை அப்ளை பண்ணி பார்த்து அதுல அடைந்த வெற்றியை இந்த சமுதாயத்துக்கு கொடுக்குறாங்க. அப்ப அந்த அடிப்படையில தான் இந்த தியானங்கள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒரு உயர்ந்த அனுபவம், இறைவனோடு நாம் இரண்டர கலக்கின்ற ஒரு உயர் அனுபவ பரிமாணம் என்று சொல்லலாம். பரிமாணம்னா ஒரு பிளாட்ஃபார்ம், அதாவது ஒரு ஹையர் லெவல்ல நம்ம நின்று பார்க்கிறோம் இறைவனை. ஏன்னா நம்ம சராசரி மனிதனா நம்ம சிந்திக்கிற வரைக்கும் நமக்கு இறைத்தன்மை புரியாது. அந்த இறை நிலைக்குள்ள நம்ம போகும்போதுதான் அந்த இறைத்தன்மை நமக்கு தெரியும். இதுக்கெல்லாம் நம்ம என்ன உதாரணம் சொல்லுவோம் அப்படின்னா, இப்போ தண்ணிக்குள்ளேயே இருக்கும் மீன். ஆனா அந்த மீன் தண்ணியை காட்டி கொடுங்க அப்படின்னு சொன்னா எப்படி நம்ம காட்டி கொடுக்க முடியும்? தண்ணிக்குள்ளதான் அது இருக்கு. அது தண்ணியை காட்டி கொடுங்க, தண்ணியை காட்டி கொடுங்கன்னு கேட்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த மீனை எடுத்து தண்ணிக்கு வெளியே தூக்கி காட்டினோம்னா என்ன ஆகும்? இதுதான் தண்ணி. நம்ம வெளியே எடுத்து காட்டுற கொஞ்ச நேரத்துலயே அது என்ன ஆகும்னா மூச்சு அடைச்சு செத்து போயிடும். அப்ப தண்ணியிலிருந்து வெளியே வந்தா அந்த மீன் எப்படி இறந்து போகுமோ, அது மாதிரிதான் இப்ப நம்ம எல்லோருமே இறைத்தன்மைக்குள்ளதான் இருக்கிறோம். ஆனா இறைத்தன்மை காட்டி கொடுங்கன்னா யாரு காட்டி கொடுக்கறது? வெளியிருந்து ஏதாவது காட்டி கொடுக்கறது வருமா? ஒண்ணும் வராது. ஏன்னா வெளியிருந்து ஒண்ணும் வர முடியாது. நமக்குள்ளேயே நம்ம உணரணும். இறைத்தன்மை அப்படிங்கிறது நம்மிடையே நாம் உணர வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. அப்ப இங்க வெளியிருந்து நம்ம என்னதான் செய்யறோம் அப்படின்னு பார்த்தா, அதாவது நம்முடைய அறியாமைகளை நீக்கிறோம். இந்த சாஸ்திரங்கள் எல்லாம் நமக்கு என்ன ஹெல்ப் பண்ணுது, உதவி பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இடத்துல தவறாக ஏற்றி வைக்கப்பட்ட புரிதல்கள் எல்லாம் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் வெளியே. ஏன்னா இதெல்லாம் தப்பா நீ புரிஞ்சு வச்சிருக்கிற, இப்படி எல்லாம் கிடையாது அப்படிங்கிறத நம்ம புரிய வச்சு
அவங்களுடைய அஜ்ஞானங்களை எல்லாம் நம்ம நீக்கிறோம். இந்த பாடத்திட்டங்கள்ல வருகின்ற மாணவர்களுடைய அஜ்ஞானங்களை, அறியாமைகளை பூரா நீக்கி, நீ அந்த தூய அறிவாகத்தான் இருக்கிறாய் என்று காட்டிக் கொடுப்பதுதான் உபநிஷதங்கள் எல்லாமே. எல்லா உபநிஷதங்களும் அதுதான் செய்யுது. அப்ப அந்த அடிப்படையில நாம இப்ப இந்த உபநிஷதம் ஒண்ணா பாக்குறதுல இப்ப இந்த சாந்தோக்கிய உபநிஷதம் வந்து 2வது பகுதி இப்ப பார்த்துட்டு இருக்கோம். இங்க வந்து பிராணனை பற்றி பேசுது, பிராணனுடைய மகிமையை பற்றி பேசுது. இப்ப நாம வந்து சாதாரணமா நம்ம நடைமுறையில நம்ம கிட்ட என்னென்ன இருக்கு, மனிதனாக இருக்கிற நாம என்னென்ன கையாண்டு கொண்டிருக்கிறோம், இந்த உடல் வச்சிருக்கோம். அப்புறம் இந்த உடலுக்குள்ள வந்து புலன்கள் இருக்கு. கண்கள், காதுகள், நாக்கு, மூக்கு அப்படின்ட்டு 5 புலன்கள் இருக்கு. அப்புறம் நம்ம கிட்ட மனம்ங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அப்ப இங்க புலன்கள், மனம், அப்புறம் இந்த உடல் அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி நம்ம இடத்துல வந்து பிராணன் இருக்கு. ஏன்னா இப்ப இந்த உடல் வந்து இயங்கணும் அப்படின்னா பிராணன் இருந்தா தானே இயங்கும். இப்ப இந்த உடல் வந்து என்னென்ன வச்சிருக்குது, புலன்கள் வச்சிருக்குது, உடலும் வச்சுக்கிட்டு இருக்குது. முழுமையான உடல் வச்சிருக்கு. கை, காலு எல்லாமே. அதாவது கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் எல்லாமே வச்சுக்கிட்டு இருக்கிற இந்த உடலுக்கு மனசும் தேவைப்படுது. ஏன்னா இது இன்னது அப்படின்னு பகுத்தறியக்கூடிய மனசும் தேவைப்படுது. அப்ப இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தா மட்டும் இந்த உடல் வேலை செய்யுமான்னா எப்படி வேலை செய்யும்? அப்ப அதுக்கு வந்து பிராணனும் தேவைப்படுது. மூச்சுக்காற்று நமக்கு இருக்கணும். அப்ப அதை இங்க சொல்லுது சாஸ்திரம். அப்ப இங்க பிராணன் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. அப்ப இந்த முக்கிய பங்கு வகிக்கிற இந்த பிராணனுக்கும் இந்த உடலுக்கும் புலன்களுக்கும் மனதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கறத இந்த 2வது பகுதி ஆராயுது. இந்த உபனிஷத்தினுடைய முதல் அத்தியாயத்தினுடைய 2வது பகுதி ஆராயுது. என்ன ஆராயுது அப்படின்னா, இப்ப நம்ம இடத்துல உருவாக்கப்பட்ட இருமைகள் இருக்கு இல்லையா? நல்லது, கெட்டது, பாவம், புண்ணியம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம இடத்துல இருமைகள் திணிக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த இருமைகள் எந்த அடிப்படையில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, புலன்களுடைய அடிப்படையில தான் நமக்கு இருமைகள் மனதுக்குள்ள போய் பதிவாகுது. ஏன்னா இப்ப நான் வந்து கண்களால் ஒரு விஷயத்த பார்க்கிறேன். அது வந்து நல்ல காட்சியாகவும் இருக்கலாம், கெட்ட காட்சியாகவும் இருக்கலாம். இப்ப நான் மூக்கினால் ஒரு விஷயத்த நுகர்றேன். அந்த நுகர்ச்சிங்கிறது ஒரு நல்ல நறுமணமாகவும் இருக்கலாம், அல்லது ஒரு கெட்ட வாடையாகவும் இருக்கலாம் இல்லையா? ஏன்னா இந்த 2 விஷயங்களும் நமக்கு அனுபவம் ஆகுது. நம்ம இடத்துல இருக்கிற புலன்கள்ல நல்லதும் அனுபவமாகும், கெட்டதும் அனுபவமாகும். அப்போ நம்ம இதை நல்லது, இது கெட்டது அப்படிங்கிறத நம்ம வந்து நம்முடைய புலன்கள் மூலமா ஐடென்டிஃபை பண்றோமான்னா, புலன்கள் வழியா அதை ஐடென்டிஃபை பண்ணாலும், மனசுதான் அதை பகுத்து பிரிச்சு இது நல்லது, இது கெட்டதுங்கிற ஒரு முடிவை சொல்லுது நம்ம கிட்ட. அது எந்த அடிப்படையில சொல்லுது? இப்ப நம்ம கண்கள் வழியா ஒரு விஷயத்த பார்க்கும்போது, இது நல்ல காட்சி, இது கெட்ட காட்சி அப்படிங்கிறத நம்ம எப்படி தீர்மானிக்கிறோம்? நம்முடைய புத்தி சக்தியை கொண்டு தீர்மானிக்கிறோம். இப்ப ஒரு கல்யாண வீட்டுக்கு போறோம். அங்க திருமண நிகழ்ச்சி. எல்லோரும் சந்தோஷமா இருக்கிறாங்க. அப்ப நம்ம அதை பார்த்த உடனே நல்ல காட்சி அப்படின்னு சொல்றோம். அதுவே ஒரு துக்க வீட்டுக்கு போறோம். எல்லோரும் அழுதுகிட்டு இருக்காங்க. அப்ப அங்க பார்த்த உடனே இது ஒரு கெட்ட காட்சியா நம்ம பார்க்கிறோம். அப்ப இங்க வந்து நல்லது, கெட்டது அப்படிங்கிறத நம்முடைய மனது வந்து எப்படி பதிவு பண்ணுது? அந்த விஷயத்த பாக்குது. அதுல வருகின்ற சுக துக்கங்கள பாக்குது. இத பார்த்தா சுகமா இருக்கு. இத பார்த்தா துக்கமா இருக்கு. அப்ப இது வந்து நல்லது. இது கெட்டது அப்படிங்கிற தீர்மானத்த, அப்படிங்கிற ஒரு இருமைகள எது உண்டாக்குது அப்படின்னு நீங்க ஆழ்ந்து கவனிச்சீங்கன்னா, மனசு தான் உண்டாக்குது. அப்ப அந்த அடிப்படையில தான் இங்க எல்லாமே இருமைகளா இருக்கு. அப்ப இந்த இருமைகளுக்கு காரணமா எது இருக்கு? இந்த உடலும், இதுல இருக்கின்ற புலன்களும், மனமும் இருக்கு. ஆனா, இது எதுலயுமே சம்பந்தப்படாம பிராணன் இருக்கு. பிராணன் வந்து இதுலலாம் எதுலயும் சம்பந்தப்படுறது கிடையாது. இது நல்லதா, கெட்டதா, இது பாவமா, இது புண்ணியமா, இது சுகமா, இது அசுகமா அப்படின்லாம் அது தெரியாது. ஏன்னா, அது பாட்டு அது இருந்துட்டு இருக்கு பிராணன். அப்ப அதனால இங்க பார்க்கும்போது, பிராணன் தான் உயர்ந்ததாக இருக்கு. நம்ம இடத்துல இருக்கக்கூடிய விஷயத்துல மிக உயர்ந்த விஷயமாக நம்ம பிராணன பார்க்க வேண்டியதா இருக்கு அப்படிங்கிறது இந்த பகுதி. சாந்தோக்கிய உபநிஷத்தினுடைய முதல் அத்தியாயத்தினுடைய 2வது பகுதி பிராணனுடைய மகிமையை பேசுது. அது வந்து முதல் மந்திரத்திலிருந்து 7 மந்திரங்கள் வரைக்கும் பிராணனுடைய மகிமையை பேசும். மொத்தம் இதுல வந்து 14 மந்திரங்கள் இருக்கு. இந்த 2வது பகுதியில 14 மந்திரங்கள் இருக்கு. இப்ப நம்ம எப்படி பார்க்க போறோம்? கொஞ்சம் வேகமா போறோம். 14 மந்திரங்களும் இன்னைக்கு நம்ம முடிச்சுட்டோம்னா தான், ஒவ்வொரு மணி நேரத்திலயும் ஒவ்வொரு பகுதிகளை நம்ம பார்த்தாலே 154 மணி நேரம் தேவைப்படும். ஏன்னா 154 பகுதிகள் இருக்கு. நம்ம இந்த சாந்தோக்கிய உபநிஷத்தை முடிக்கணும் அப்படின்னா. ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த மாதிரி ஆரம்பத்துல 1 மணி நேரம், 1 மணி நேரம் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு பகுதிய. ஆனா போக போக ஒரு பகுதிக்கே நிறைய மணி நேரங்கள் தேவைப்படலாம். அப்ப என்னுடைய கணக்குப்படி பார்க்கும்போது ஒரு 200 மணி, 300 மணி நேரம் எல்லாம் கூட ஆகலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட நான் இத ஆரம்பிச்சிருக்கிறேன். அதனாலதான் இந்த மாதிரி பெரிய உபநிஷத்தெல்லாம் நான் தொடல.
ஏன்னா சாந்தோக்கியா, இந்த பிருகதாரண்யகா எல்லாம் தொட்டோம்னா இப்படியே வருஷ கணக்கா போகும். நீங்களும் பொறுமையா அது வரைக்கும் வரணும். காலங்கள் எப்படி மாறும், என்ன சூழ்நிலைகள் நடக்கும்னு நமக்கு தெரியாது. ஏன்னா ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். அத்தியாத்மிகம், அதிபௌதீகம், அதி தெய்வீகம்ன்ட்டு தடைகள். எந்த தடைகள் வேணா நமக்கு வரலாம் இல்லையா? இயற்கையினுடைய தடை. இப்ப போரெல்லாம் அதிகமாயிடுச்சு. இப்ப பாகிஸ்தான் இந்தியன் வார் ஏதாவது தொடங்கிடுச்சுன்னா, நமக்கு மின்சார தட்டுப்பாடுகள் வரும், பொருளாதார தட்டுப்பாடுகள் வரும். அப்ப இதெல்லாம் நமக்கு தடையாக மாறலாம். நம்ம வகுப்பு நடைபெறுவதற்கு தடைகள் கூட வரலாம். நமக்கு தெரியாது இல்ல. இயற்கை எப்படி முடிவு பண்ணுதோ அப்படித்தான். ஆனா நாம இன்றைக்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். அதாவது நமக்கு இந்த பாடத்திட்டத்துல வந்த நமக்கு என்ன? நிகழ்காலம் உண்மை. இப்ப இன்றைக்கு நம்ம இதை கேட்டுட்டு இருக்கிறோம். நாளைக்கு கேட்போமா கேட்க முடியாதான்னு நமக்கு தெரியாது. அப்படிதான் இயற்கை இருக்கு. அப்போ இந்த பிராணனுடைய மகிமை இப்ப நம்ம பார்க்கும்போது, அந்த தூய்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தினுடைய மகிமையோட இந்த பிராணனை உத்கீதமாக தியானம் செய்வது பற்றி முதல்ல ஒரு 7 மந்திரங்கள் பேசுது. இந்த தியானம் இங்க ஒரு கதை மாதிரி சொல்லப்படுது. அதாவது ஒவ்வொரு புலன்களும் எப்படி வேலை செய்யும், அந்த விஷயத்தை எப்படி கையாளுது அப்படிங்கிறது ஒரு சின்ன கதை மாதிரியே சொல்லிட்டு வரும். ஆனா அது சுவாரஸ்யமாலாம் இருக்காது. அப்படியே சாதாரணமா போகும். எப்படின்னா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு மந்திரம், முதல் மந்திரம் படிக்கிறேன். தேவாசுரா அவை யத்ர தம் ஏதிரே உபயே பிரஜாபத்யா தத்தஹ தேவா உத்கீதம் ஆஜக்ருஹோ அனேன ஏனான் அபிவிஸ்யாம இதி. இந்த மந்திரத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரஜாபதி அவருடைய வழியில் வந்தவர்களான தேவர்களும் அசுரர்களும் ஒரு காலத்திலே போர் செய்தார்கள். உத்கீத தியானத்தால் அசுரர்களை தோற்கடிப்போம் என்று தேவர்கள் உத்கீத தியானத்தில் ஈடுபட்டனர் அப்படிங்கிற மாதிரி இந்த முதல் மந்திரம் இப்ப தொடங்குது. இப்ப நம்ம முதல் மந்திரம் நமக்கு நடைமுறையில் இருக்கிற ஒரு விஷயத்தோட மேட்ச் ஆகுது. ஏன்னா தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் ஒரு போர் நடக்குதுங்கிறதுக்கு சொல்லுது இல்லையா? இப்ப அதைத்தான் நம்ம இந்தியா பாகிஸ்தான் வாரா இப்ப ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா நம்ம இன்றைக்கு நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுது, இந்தியாவும் பாகிஸ்தானும் இப்ப போர் தொடங்கியாச்சு. ஏன்னா நம்ம இந்தியா காலையில தாக்குதல் முடிச்சது நேற்று இரவு. இப்ப பாகிஸ்தான் நம்ம இந்தியாவின் மீது தாக்குதல் ஆரம்பிச்சுட்டான். பீரங்கி கொண்டு இப்ப நம்ம இந்திய எல்லைகளை தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப இது எந்த அளவுக்கு பாகிஸ்தான் இந்தியன் வார் நமக்கு போகும்னு தெரியாது. பட் இதனுடைய விளைவுகள் போக போக தான் நமக்கு தெரியும். ஆனா இந்த போர் எப்படி இருக்கு உண்மையில அப்படின்னா, தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடக்கின்ற ஒரு போர் மாதிரி தான் நம்ம இதை பார்க்கிறோம். ஏன்னா இப்ப அந்த தீவிரவாதிகளை நம்ம அழிச்சே ஆகணும். ஏன்னா அவர்கள் எல்லாம் அசுரர்கள். அப்ப இந்த அசுரர்களை அழிச்சாதானே நாம சுகமா வாழ முடியும். இல்லைன்னா இந்த சமுதாயத்துல எப்படி நல்ல நிலையில வாழ முடியும்? வாழ முடியாது இல்லையா? அப்போ தீயவர்களை கொல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலையில இப்ப நமக்கு இந்தியா பாகிஸ்தான் வார் வந்திருக்குது. அசுரர்களை கொல்வதற்கான ஒரு ஆயத்தம் நாம் எடுத்திருக்கிறோம். அது சரியா இந்த சாந்தோக்கிய உபநிஷத்தினுடைய இப்ப இந்த முதல் பகுதி அழகா அதைத்தான் சொல்லுது. பிரஜாபதியின் வழி வந்தவர்களான, பிரஜாபதினா தேவர்களுடைய தலைவனாகிய குரு, அவர்தான் தேவகுரு. அப்ப அந்த பிரஜாபதி தேவர்களுடைய வழியில வந்த தேவர்களும் அசுரர்களும் ஒரு காலத்திலே போர் செய்தார்கள். அவர்கள் உத்கீத தியானத்தால் அசுரர்களை தோற்கடிப்போம் என்று அந்த தேவர்களானவர்கள் என்ன செய்தார்கள்? அந்த உத்கீத தியானத்தில் ஈடுபட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி இந்த முதல் மந்திரம் வருது. அடுத்தது இரண்டாவது மந்திரம் பார்க்கணும். நான் தான் வேகமா போவேன்னு சொல்லிட்டேன் இல்லையா? அதாவது விஷயம் இவ்வளவுதான். இந்த சப்ஜெக்ட் நம்ம ரொம்ப வளவலான்னு பேசுறதுக்கெல்லாம் இங்க ஒண்ணுமே இல்லை. நம்ம அதனை பற்றி விரிவு சொல்லும் போதுதான் நான் உங்ககிட்ட பேச வேண்டியிருக்கும். இப்ப ரெண்டாவது மந்திரம் என்ன சொல்லுதுன்னா, தேஹ நாசிக்யம் பிராணம் உத்கீதம் உபாசாம் சக்ரிரே தகும் ஹ அசுராஹா பாப்மனா விவிதுஹு தஸ்மாத் தேன உபயம் ஜிக்ரதி சுரபி ச துர்கந்தி ச பாப்மனா கேச வித்தஹா. இந்த மந்திரம், இந்த இரண்டாவது மந்திரம் என்ன சொல்லுதுன்னா, தேவர்கள் மூச்சுடன் தொடர்புடைய மூக்கு புலனை கொண்டு உத்கீதமாக தியானித்தார்கள். அப்போது அவருடைய மூக்கு புலனை அசுரர்கள் தீமையால் தாக்கினார்கள். தீமையால் தாக்கப்பட்ட மூக்கு புலனில் நறுமணத்தையும் துர்நாற்றத்தையும் பார்க்க வேண்டியதாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி இந்த மந்திரம் சொல்ல வருது. அப்ப ஏன் இந்த மந்திரம் இப்படி சொல்லுது அப்படின்னா, இப்பதான் புலன்களை பற்றி பேச ஆரம்பிக்குது. இப்ப இந்த மந்திரம் எதை பத்தி பேசுதுன்னா, ஒரு கதை மாதிரி சொல்லுது. தேவர்களும் அசுரர்களும் போர் புரிந்தாங்க. அப்படி போர் புரியும் போது தேவர்களுடைய சுவாச காற்று இருக்கு இல்லையா, மூச்சு காற்று இருக்கு இல்லையா, அந்த மூச்சு காற்று தேவர்களுடைய மூக்குல தானே போய் போய் வந்துட்டு இருக்கும்.
அப்ப அப்படி போயிட்டு வந்துட்டு இருக்கிற மூச்சு காற்று கிட்ட இந்த அசுரர்கள் என்ன பண்ணிட்டாங்களாம்னா, அந்த மூக்கினுடைய சுவாசத்தை வந்து கெடுக்கணுங்கிறதுக்காக தீய விஷயங்களை பரப்பி விட்டார்கள். துர்நாற்றத்தை பரப்பி விட்டார்கள். அப்ப இந்த மூக்கானது என்ன பண்ணுது? இதுவரைக்கும் நல்ல ஆனந்தமா இருக்கக்கூடிய மலர்களுடைய நறுமணங்களை முகர்ந்து கொண்டிருந்தது. சந்தனத்தினுடைய நறுமணங்களை முகர்ந்து கொண்டிருந்த ஒரு அழகான வாசனைகளை கொண்ட இந்த அனுபவமானது, இந்த அசுரர்களோடு போர் புரிய ஆரம்பித்த உடனே, அந்த மூக்கினுடைய சுவாசமானது என்ன ஆயிடுச்சு? துர்நாற்றத்தை சுவாசிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்து விட்டது. ஏனென்றால் அவர்கள் அப்படி கெட்ட வாடையை பரப்பி விட்டார்கள். அப்படிங்கிற மாரி இந்த 2வது மந்திரம் சொல்லுது. அதாவது இங்க இந்த மந்திரம் சொல்ல வர்ற விஷயம் என்ன? எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்? ஏன் இது வந்து துர்நாற்றத்தையும், நறுமணத்தையும் பேசுது அப்படின்னா, இருமைகள பேசுது. அத வந்து நாசூக்கா இவங்க சொல்றாங்க. ரிஷிகள், ஞானிகள் எப்படி சொல்றாங்கன்னா, ஒரு கதை மாரி நமக்கு சொல்லிட்டு இருக்காங்க. நாம இந்த இடத்துல எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இப்ப நம்முடைய புலன்கள் வந்து 2 விஷயங்களையும் நுகரும். நல்ல விஷயத்தையும், நறுமணத்தையும் நுகரும், துர்நாற்றத்தையும் நுகரும். ஏன்னா, அது மூக்கினுடைய இயல்பு. மூக்கினுடைய நறுமணம் வந்து நமக்கு பிடிச்சமான மல்லிகை பூனுடைய மணமா இருக்கலாம், சந்தனத்தினுடைய மணமா இருக்கலாம். அத நமக்கு நுகரும்போது, நம்முடைய மனதுல என்ன நடக்குது? ஒரு மகிழ்ச்சி நடக்குது. அந்த மல்லிகை பூனுடைய மனம் நமக்குள்ள சுவாச காற்றுக்குள்ள போன உடனே, ஆஹா! என்ன ஒரு ஆனந்தமா இருக்கு, அருமையா இருக்கு அப்படின்னு நம்ம அந்த மனத்துல வந்து ஒரு ரம்மியமான மனநிலைக்கு போறோம். அப்புறம் வந்து நமக்கு சந்தனம் வருது. அந்த சந்தனத்துடைய சுவாசம் மூச்சுல வாங்கும்போது, அதனுடைய மனமும் நமக்கு என்ன பண்ணுது? மகிழ்ச்சிய கொடுக்குது. ஆனா, ஒரு துர்நாற்றமான விஷயத்த கொண்டு வந்து நம்ம அருகில வைக்கும்போது, நம்ம முகமே சுளிக்கிறோம். ஏன்னா, என்னடா இவ்வளவு நாத்தம் அடிக்குது, நாறுது அப்படின்னு சொல்லி நம்ம உடனே அத தூக்கி வீச பார்க்கிறோம் இல்லையா? அப்ப இந்த 2 விஷயங்களையும் ஒரே மூக்கு தான் நுகருது. இதுக்கு ஒரு மூக்கு, அதுக்கு ஒரு மூக்கெல்லாம் கிடையாது. அப்ப இத எப்படி சொல்ல வராங்க மகான்கள்னா, நம்ம இடத்துல இருக்கின்ற 5 புலன்களும் இருமைகளை கையாளுது. 2 விஷயங்களையும் மாற்றி மாற்றி கையாளுதுங்கிறத ஒரு பரிபாஷையில பூடகமா பேசுறாங்க. அதுதான் இந்த 2வது மந்திரத்துல நம்ம பார்க்கிறோம். இத வந்து 5 புலன்களுக்கும் பேசுவாங்க. கிட்டத்தட்ட மந்திரங்கள் எல்லாம் ஒரே மாரி வரும். அடுத்தது 2வது விஷயம் என்னன்னா, மந்திரம் 3 புலன்கள 1 பார்த்துட்டோம். மூக்கு புலன பார்த்துட்டோம். இப்ப மந்திரம் 3வது மந்திரத்துல அதஹ வாசம் உத்கீதம் உபாசாம் சக்ரிரே தாஹும் ச அசுரா பாப்மனா விவிதுஹு தஸ்மாத் தயோ பயம் பததி சத்யம் சான்ருதம் ச பாப்மனா கேஷா வித்தா அப்படின்னு இந்த மந்திரம் என்ன சொல்லுதுன்னா, பிறகு தேவர்கள் வந்து தன்னுடைய வாக்கு புலனை உத்கீதமாக தியானித்தார்கள். அப்ப தேவர்கள் ஒவ்வொரு புலன்களையும் எடுத்து தியானிக்க ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல மூக்க தியானிக்கும் போது மூக்குல இந்த அசுரர்கள் என்ன பண்ணிட்டாங்க? துர்நாற்றத்தை குடுத்து அவர்கள வந்து அந்த தியானம் பண்ண முடியாம தடுத்தாங்க. இப்ப அதே தேவர்கள் என்ன பண்றாங்க? தன்னிடத்தில் இருக்கின்ற வாக்கை வைத்து அந்த புலன் மூலமா உத்கீத தியானத்தை மேற்கொண்டார்கள். அப்ப அந்த வாக்கு புலனை இந்த அசுரர்கள் என்ன பண்ணாங்கன்னா, தீமையால் தாக்கினார்கள். தீமையான விஷயங்களை கொண்டு அந்த வாக்கை தாக்கினார்கள். அப்ப தீமையால் தாக்கப்பட்ட வாக்கு புலன் என்னாச்சுன்னா, உண்மை, பொய் ஆகிய 2யும் பேச ஆரம்பித்து விட்டது. அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல வருது. அப்போ நம்ம இங்க என்ன புரிஞ்சுக்கணும்? இப்ப நம்ம இடத்துல வந்து சரி மூக்கு தாங்க வெளிய இருக்குது. அது வந்து ஒரு மல்லிகை பூ நறுமணத்த சுவாசிக்கும்போது, ஆஹா! ஆனந்தமா இருக்குன்னு சொல்லுது. ஒரு துர்நாற்றத்த சுவாசிக்கும்போது, அது ரொம்ப நாறுது, வேண்டான்னு நெனைக்குது. இப்ப வந்து இது சாதாரணமா நம்ம இடத்துல இருக்கக்கூடிய இயல்பு. ஆனா, நம்ம இடத்துல இருக்க வாக்கு இருக்கு இல்லையா? அந்த வாக்கு என்ன பண்ணணும்? நல்லது தானே பேசணும். உண்மைய தானே பேசணும். ஆனா, இதே வாக்கு வந்து பொய்யும் பேசுது பார்த்தீங்களா? அப்போ நம்மிடத்திலேயே அந்த இருமைகள யாரால் உருவாக்கப்பட்டிருக்கு? அந்த அசுரர்களால் கொடுக்கப்பட்டு விட்டது. நாம வந்து தேவர்களா இருக்கிறோம். நம்ம உண்மைய தான் பேசுவோம். நல்லத மட்டும் தான் செய்து கொண்டிருப்போம். ஆனா, அசுரர்களுடைய தொடர்புனால நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த கெட்ட விஷயங்கள் நமக்குள்ள வர ஆரம்பிச்சிடுச்சு. தொடர்பு உண்டான உடனே அந்த கெட்ட விஷயம் நம்மள தாக்க ஆரம்பிச்சிருச்சு. தாக்குன உடனே நம்ம இடத்துல இப்ப என்ன வெளிப்பட ஆரம்பிச்சது? நம்முடைய வார்த்தையானது உண்மையும் பேசுது, பொய்யும் பேசுது. அப்ப இருமைகளுக்குள்ள நம்ம சிக்கிறோங்கிறத இங்க பூடகமா இந்த மந்திரம் நமக்கு எடுத்து புரிய வைக்குது. அப்ப இந்த இருமை குணங்கள் நம்ம இடத்துல எப்படி உண்டாகின்றனங்கிறத இந்த ஸ்லோகங்கள் வந்து ரொம்ப எளிமையா நமக்கு எடுத்து புரிய வைக்குது. இப்ப நடைமுறையில நம்ம பார்த்தோம்னா, ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை வந்து முதல்ல என்ன பண்ணும்? கத்தும், அழ ஆரம்பிக்கும். ஒரு வார்த்தையா, ஒரு சப்தமா என்ன பண்ணும்னா, அதனுடைய ஒலி வெளியே வருவது ஒரு அழுகை ஒலியாகத்தான் இருக்கும். ஆனா அதே குழந்தை கொஞ்சம் வளரும்போது அப்படியே மழலை மொழி பேச ஆரம்பிக்கும். அந்த மழலை மொழி நீங்க கேட்கறதுக்கு அவ்வளவு இனிமையா இருக்கும். ஏன்னா திருவள்ளுவர் பெருந்தகை சொல்றார் இல்லையா? குழல் இனிது யாழ் இனிது என்பர்தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் அப்படின்னு சொல்லுவார். திருக்குறள்ல அருமையான ஒரு குறள் இது. அதாவது ஒரு மியூசிக் நாலேட்ஜ் இருக்கிறவங்க, ஒரு இசை அனுபவம் இருக்கக்கூடிய நாலேட்ஜ் உள்ள நபர்கள்
அந்த குழல்ங்கிற ஒரு இசையை வாசிச்சு ஆஹா அருமையா இருக்குன்னு ரசிக்கலாம். யாழ்ங்கிற ஒரு இசையை வாசிச்சு அருமையா இருக்குன்னு ரசிக்கலாம். ஆனா குழல் இனிது யாழ் இனிது என்பர்தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் அப்படிங்கிறார். அப்ப குழந்தையினுடைய அந்த மொழி இருக்கு பாருங்க, அது பேசுற வார்த்தையே அவ்வளவு ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும், அவ்வளவு ஒரு அழகை கொடுக்கும், ஒரு அற்புதத்தை கொடுக்கும். அது எப்படியோ அதனுடைய வாய்ஸ் நம்ம காது கொடுத்து கேட்கும்போது பாத்தீங்கன்னா அப்படி ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். அதனாலதான் பெரியவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பேரன் பேத்தியை வச்சு கொஞ்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா அது பேசுற பேச்சே வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அப்ப இது மாதிரி குழந்தைகளுடைய அந்த மொழி, மழலை மொழி நம்மால் ரசிக்க முடியுது இல்லையா? அப்படிப்பட்ட குழந்தைய என்ன ஆகிடுது? ஆரம்பத்துல மழலை மொழி தான் பேசுது. ஆனா அது எப்ப கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்த்துறோமோ, அப்பயே அது என்ன பண்ணிடுது? உண்மையும் பேசுது, பொய்யும் பேச ஆரம்பிச்சுது. அப்ப உடனே என்ன நடைமுறை நடக்குது? ஒரு குழந்தை வந்து பென்சில தொலைச்சிடுது. இந்த குழந்தையும் அந்த பென்சில எடுத்து வச்சுக்குது, இன்னொரு குழந்தை. அப்ப இன்னொரு குழந்தை என்ன சொல்லுது? நான் பார்க்கவே இல்லையேன்னு பொய் சொல்லுது. எல்லாமே குழந்தைங்க தான். ஆனா அந்த குழந்தைங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா மனோபாவம் மாறிடுச்சு பாத்தீங்களா? நல்ல குழந்தைகளா இருந்த குழந்தைங்க, குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்று சொன்ன நாமளே, அந்த குழந்தைகளுடைய சுபாவம் எங்க மாறுது? முதல்ல பள்ளிக்கூடத்திலேயே ஆரம்பிச்சிடுது. அந்த கெடுதல் உள்ள வர ஆரம்பிச்சிடுது. காரணம் என்ன? அந்த அட்மாஸ்பியர் தான். ஏன்னா அங்க நல்ல குழந்தைங்க, கெட்ட குழந்தைங்க எல்லாமே இருக்கும். திருட்டு குழந்தைங்களும் வரும், நல்ல குழந்தைகளும் இருக்கும். அப்ப ஒரு குழந்தை அந்த பொருளை திருடி வைக்க பார்க்கும். இன்னொரு குழந்தை அதை பார்த்துட்டு நமக்கு எதுக்கு வம்புன்னு மறைச்சுக்கும், சொல்லாது. இன்னொரு குழந்தை அதை கேட்கும்போது எனக்கு தெரியாதுன்னு ஒரு குழந்தை பொய் சொல்லும். அப்ப இதெல்லாம் எப்படி வெளிப்பட்டது? நம்முடைய வாக்கே தான். நம்முடைய வாக்கே உண்மையையும் பேசும், பொய்யும் பேசும். அப்ப இது எப்படி நடந்தது? அசுரர்களுடைய தொடர்பு, தீயவர்களுடைய தொடர்பு. அப்படிதான் நமக்கு எல்லாமே உண்டாகிட்டு இருக்கு. ஏன்னா இந்த இருமைகள் என்பது இப்படித்தான் நம் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு தன்மையை இந்த உபநிஷத்து வந்து பூடகமா பரிபாஷையில நமக்கு புரிய வைக்க பார்க்குது. அடுத்தது 4வது மந்திரம். இன்னொரு புலனை பேசுது. இப்ப 2 புலன் பார்த்துட்டோம். மூக்கு, வாக்கு. இப்ப அடுத்தது அதஹ சக்ஷுஹு உத்கீதம் உபாசாம் சக்ரிரே தத்தாசுரஹா பாப்மனா விவிதுஹு தஸ்மாத் தேனோ பயம் பஷ்யதி தர்சனீயம் சாதர்சனீயம் ஷ பாப்மனா கேதத் வித்தம். இந்த 4வது மந்திரம், இந்த 4வது பாடல் என்ன சொல்லுதுன்னா, பிறகு தேவர்கள் வந்து கண் என்ற புலனை உத்கீதமாக தியானிக்க ஆரம்பித்தார்கள் அப்படின்னு சொல்ல வருது. அப்ப கண் என்ற புலனை அவர்கள் தியானிக்க ஆரம்பித்த உடனே அசுரர்கள் என்ன பண்ணிட்டாங்களாமா, அந்த கண் என்ற புலன்களுக்கு இடத்திலே வந்து தீமை விஷயங்களை காட்டிவிட்டார்கள். அப்ப அந்த தீமையால் தாக்கப்பட்ட கண் என்ற புலனானது காணத் தகுந்தவைகள், காணத்தகாதவைகள் ஆகிய இரண்டையும் பார்க்க ஆரம்பித்தன. அப்ப நம்முடைய கண் பார்வையானது இப்ப என்ன நடக்குது? நல்ல விஷயங்களையும் பார்க்குது, கெட்ட விஷயங்களையும் பார்க்குது. அப்ப இந்த இரண்டும் எப்படி உண்டாக்கியது? அசுரருடைய தொடர்பினால இவ்வாறு நாம் நல்லது, கெட்டது, பார்க்கத்தக்கவைகள், பார்க்கத்தகாதவைகள் என்ற 2 விஷயங்களையும் நாம் பார்க்க ஆரம்பித்து விட்டோம் என்று பார்க்கிறோம். இப்ப இதை நம்ம மேலும் விளக்க வேண்டியதில்லை. ஏன்னா இருமைகளுக்குள்ள இப்படி கண்ணும் பாதிச்சிருச்சு. அடுத்தது காது. அதஹ ஸ்ரோத்ரம் உத்கீதம் உபாசாம் சக்ரிரே தத்தா சுராஹா பாப்மனா விவிதுஹு தஸ்மாத் தேனோ பயஹும் ஸ்ருணோதி ஸ்ரவணீயம் சாஸ்திரவடீயம் ஷ பாப்மனா கேதத் வித்தம். இங்க வந்து காதை வைத்து பேசுது. ஏற்கனவே 3 பார்த்துட்டோம். மூக்கு, வாக்கு, கண். இப்ப வந்து காது. இப்ப இந்த காது என்ன? தேவர்கள் வந்து அடுத்தது காதையாவது வைத்து நம்ம உத்கீதமாக தியானிக்கலாம்னு சொல்லிட்டு காதை கொண்டு உத்கீத தியானத்தை தியானிக்க ஆரம்பித்தார்கள். ஆனால் இந்த அசுரர்கள் என்ன பண்ணிட்டாங்க? அந்த செவி என்கிற புலனையும், அந்த காது என்ற புலனையும் அவர்களுடைய தீமையால் தாக்கினார்கள். அவ்வாறு தாக்க ஆரம்பித்த உடனே தீமையால் தாக்கப்பட்ட காதுகள் என்ன ஆயிடுச்சு? கேட்கத்தக்கவைகள், கேட்கத்தகாதவைகள் ஆகிய இரண்டையும் கேட்க ஆரம்பித்து விட்டது. அப்ப காதும் கெட்டு போச்சு. இப்ப நல்ல விஷயங்களை தான் இந்த காது கேட்குதானா? இல்ல. இப்ப கெட்ட விஷயங்களும் இந்த காது கேட்குது. அப்ப இதெல்லாம் நம்ம தடுக்கவே முடியாது. ஏன்னா புலன்கள் அப்படின்னு ஒண்ணு இருந்தாலே அங்க 2 விஷயங்கள் வரத்தானே செய்யும். நீங்க அதை தடுக்கவே முடியாது. ஒரு நல்ல விஷயமும் உங்க காதுல விழும். ஒரு கோயிலுடைய மணி ஓசையும் உங்களுக்கு கேட்கலாம். ஒரு குண்டு வெடிக்கிற சத்தமும் உங்களுக்கு கேட்கலாம். அப்ப கோயிலுடைய மணி ஓசை மட்டும்தான் நான் என் காதுல கேட்பேங்க. குண்டு வெடிக்கிற சப்தம் நான் கேட்க மாட்டேன்னு காதுக்கு சொல்ல முடியுமா? அல்லது காதுக்கு அந்த மாதிரி கட்டளை கொடுத்து தடுக்க முடியுமா? முடியாது. காரணம் என்ன? 2மே காது கேட்டுத்தான் ஆகும். அப்ப இந்த 2ம் எப்படி ஏற்பட்டது? இருமைகள் என்று சொல்லுது. அடுத்து இன்னொன்னு சொல்லுது. அதஹ மன உத்கீதம் உபாசாம் சக்ரிரே தத்தா சுராஹா பாப்மனா விவிதுஹு தஸ்மாத் தேனோ பயம் சங்கல்பயதே சங்கல்பனீயம் ச சாசக் கல்பனீயம் ச பாப்மனா கேதத் வித்தம்.
அப்போ இங்க புலன்கள் கடந்து மனம்ங்கிற ஒரு விஷயம் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இங்க மனம்ங்கிற ஒரு விஷயத்துல என்ன சொல்றாங்கன்னா, பிறகு தேவர்கள் மனதை உத்கீதமாக தியானித்தார்கள். மனத்தையும் அசுரர்கள் தீமையால் தாக்கினார். தீமையால் தாக்கப்பட்ட மனம் நினைக்கத்தக்கவைகள், நினைக்கத்தகாதவைகள் ஆகிய இரண்டையும் நினைக்க ஆரம்பித்து விட்டது. அப்படிங்கிற மாதிரி இந்த மந்திரம் சொல்லும். 6வது மந்திரம். அப்ப நம்ம இங்க என்ன புரிஞ்சுக்கணும்? புலன்களும் 2 விஷயங்கள்ல மாத்தி மாத்தி அனுபவப்படுது. மனசும் அப்படிதான். நல்லது, கெட்டது அப்படிங்கிற 2 விஷயங்களையும் மாற்றி மாற்றி அனுபவப்படுது. ஆக, இப்ப மனிதனாகி நம்மிடத்தில் இருக்கின்ற 5 புலன்களும் சரி, அந்த மனம் என்ற ஒரு விஷயமும் சரி, இருமைகளால் சூழப்பட்டிருக்கிறது. அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையை இந்த உபநிஷத்தினுடைய இந்த 2வது பகுதி முன்னிறுத்துது. அதே சமயம் இன்னொரு முக்கிய விஷயத்தை இந்த 7வது மந்திரத்துல பேசுது. அது என்ன அப்படின்னா, அதஹ ய ஏவாயம் முக்கியஹா பிராணஹா தம் உத்கீதம் உபாசாம் சக்ரிரே தகும் தா அசுராஹா ரித்வா விதத்வம்சுஹு யதா அஸ்மானம் ஆக்கணம் ரித்வா வித்வகும் சே தெய்வம். இந்த பாடல், இந்த 7வது பாடல் என்ன சொல்லுது அப்படின்னா, தேவர்கள் பிறகு என்ன பண்ணாங்கன்னா, இந்த புலன்களையும் மனதையும் விட்டு அந்த மூச்சு வெளியே போய் வந்துகிட்டு இருக்கிற பிராணனை உத்கீதமாக அந்த வாயினால் உச்சரிக்க ஆரம்பித்தார்கள். பிராணனை எப்படி உச்சரிக்க ஆரம்பிச்சாங்கன்னா, இப்ப மூக்கு வழியா போய்கிட்டு இருக்கிற பிராணனை வாய் வழியா ஊத ஆரம்பிக்கிறாங்க. வாய் வழியாக அதை உபாசித்தார்கள், உத்கீதமாக தியானித்தார்கள் அப்படிங்கிற மாதிரி இங்க இந்த மந்திரம் சொல்லுது. உடனே இந்த அசுரர்கள் என்ன பண்ணிட்டாங்களாமா, அந்த பிராணனையும் தீமையால் தாக்க வந்தார்கள். ஆனால் அவர்களால் முடியவில்லை. கடினமான பாறையை தாக்குகின்ற மண்கட்டி எவ்வாறு உடைகின்றதோ அவ்வாறு அசுரர்கள் இந்த பிராணனை தாக்க முயன்று அவர்கள் மடிந்தார்கள், பிராணன் மடியவில்லை. அப்ப அப்படி ஒரு விஷயத்தை இந்த மந்திரம் சொல்லுது. அப்ப இங்க நம்ம பார்க்கும்போது இப்ப என்ன நம்ம புரிஞ்சுக்கணும், நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய 5 புலன்களும் இருமைகளை சந்திக்கும், நல்லது கெட்டதை சந்திக்கும். நம்முடைய மனசும் இருமைகளை சந்திக்கும், நல்லது கெட்டதை சந்திக்கும். ஆனா நம்முடைய மூச்சு இருக்கு இல்லையா, பிராணன் இருக்கு இல்லையா, அது மட்டும் நல்லது கெட்டதை சந்திக்காது. ஏன்னா அது பிராணன் அப்படிங்கிறதுனால. அப்ப அதனால இங்க ஞானேந்திரியங்களுடைய பிரதிநிதிகளான மூக்கு, கண்கள், காது எல்லாமே வந்து வாக்கு முதல் கொண்டு எல்லாமே என்ன பண்ணுது, இந்த இருமைகளால் சூழப்பட்டு விடுகிறது. அப்புறம் அந்த கரணமாகிய மனசும் என்ன பண்ணுது, இதே மாதிரி இருமைகளால் சூழப்பட்டுறது. ஆனா பிராணன் மட்டும் என்ன பண்ணுதுன்னா, இந்த தேவர்கள் தியானிக்க ஆரம்பித்த உடனே அது நமக்கு உதவி செய்ய ஆரம்பிக்குது. அப்ப அப்படிப்பட்ட இந்த தியானம் வந்து எந்த அடிப்படையில் நிகழுது அப்படின்னு பார்த்தா, இது மனிதனை பற்றிய தியானம். இது வந்து அத்தியாத்ம தியானம் என்ற பிரிவிலே அடங்குகிறது என்பதாக இந்த மந்திரம் இங்க சுட்டிக்காட்டு. அப்போ இங்க கூறப்படுகின்ற அசுரர்கள், தேவர்கள் ஆகிய இருவரும் பிரஜாபதிகள் போன்றோரை இங்க நம்ம எப்படி எடுத்துக்கணும், புற தேவதைகளாக கருதக்கூடாது என்று நம்முடைய பண்டைய ரிஷி பகவான் ஆதிசங்கரர் இதை அவருடைய பாஷ்யத்துல மேற்கோளிட்டு காட்டுறார். என்ன சொல்றாருன்னா, இங்க நம்ம வந்து இந்த கதையினுடைய ஓமானத்தை வைத்துக்கொண்டு நம்ம உடனே இந்த கதைக்குள்ள போய் மாட்டிக்க கூடாது. கதைக்குள்ள போய் மாட்டிக்கிட்டு, ஓ உண்மையிலேயே அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் சண்டை நடந்ததா, அப்படி எல்லாம் தேவர்கள் இருக்கிறார்களா, பிரஜாபதிகள் எல்லாம் வந்து புற தேவதைகளாக இருக்கிறார்களா அப்படின்னு நீங்க தப்பா புரிஞ்சுக்காதீங்க. இங்க வந்து எப்படின்னா, இந்த விஷயங்கள் வந்து மனதின் அடிப்படையில நிகழுது அப்படிங்கறத இங்க சொல்றாரு. அதாவது மனமே வந்து என்ன பண்ணுதுன்னா, ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களுடைய அடிப்படையில தெய்வீக தன்மையும் அடையுது, அசுரத்தன்மையும் அடையுது அப்படிங்கிறத ஆதிசங்கரர் தன்னுடைய சாந்தோக்கிய உபநிஷத்தினுடைய பாஷ்யத்துல விரிவான ஒரு விளக்க உரையை கொடுத்திருக்காரு. இப்ப இத கவிஞர் கண்ணதாசன் வந்து ஒரு பாடலா பாடுறாரு, அருமையான பாடல். பாதி மனதில் தெய்வம் இருந்து பார்த்து கொண்டதடா, மீதி மனதில் மிருகம் இருந்து ஆட்டி வைத்ததடா அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு, கண்ணதாசனுடைய பாடல். இந்த பாடலை பற்றி தான் அந்த காலத்துல ஆதிசங்கரே சொல்றாரு. இங்க பாதி மனதுல தெய்வீகத்தன்மை இருக்கு, பாதி மனதுல அசுரத்தன்மை இருக்கு. அப்ப இங்க நம்ம என்ன பண்ணணும், இப்ப நம்முடைய மனதை தான் லிஃப்ட் பண்ணணும். இப்ப இந்த சப்ஜெக்டே வந்து மைண்ட் சப்ஜெக்ட். உபனிஷத்தெல்லாம் என்ன சொல்லுது, பூடகமா எப்படி பேசுது அப்படிங்கிறத நம்ம வெளிப்படையா எல்லாராலையும் புரிய வைக்க முடியாது. அவங்க வந்து கதை சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டே போவாங்க. ஏன்னா பௌராணிகளுடைய வேலை அது மட்டும்தான். ஆனா இங்க அத்தியாத்ம யோகத்துக்குள்ள இப்ப நீங்க இந்த பாடத்திட்டங்களை படிக்க வந்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன உண்மை புரியணும்னா, இங்க எல்லாமே மைண்ட் தான். இங்க மனசு தான் நம்மளை இப்படி எல்லாம் பிளே பண்ணுது.
அப்ப இங்க வந்து அந்த விஷயத்தை வெளிப்படையா மகான்கள் உடைக்கிறாங்க. எப்படின்னா, பாதி மனதில் தெய்வம் இருந்து பார்த்து கொண்டதடா, மீதி மனதில் மிருகம் இருந்து ஆட்டி வைத்ததடா அப்படின்னு கண்ணதாசனுடைய பாடல் நம்ம எடுத்து பார்த்தோம்னா உண்மைதானே. இப்ப நம்முடைய மனதுல பாதி மனசு தெய்வீகத்தன்மை இருக்கிறதுனால என்ன பண்ணுது, நல்ல விஷயங்கள் எல்லாம் விரும்புது. ஓ, இந்த மாதிரி அத்தியாத்ம கிளாஸ் நடக்குதாமா, நம்ம போய் கேட்கலாம், இந்த உபனிஷத் கிளாஸ் எல்லாம் நடக்குது அப்படின்ட்டு வருது. அது என்ன காரணம்? அந்த நல்ல மனசு, அதனால இதை தெரிஞ்சுக்க ஆசைப்படுது. அதே வந்து கெட்ட மனசா இருந்தா என்ன பண்ணுது, சண்டை சச்சரவுல போய் சிக்கிக்கிட்டு இந்த விஷயத்தை விட்டு விலகி வெகு தூரம் போகுது. அப்ப நாம என்ன பண்ணணும், இப்ப நம்ம கிட்ட இருக்கிற இந்த மனம்ங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம அப்டேட் பண்ணணும்னு சொல்றேன் நான். இப்ப நம்ம நவீன பாஷையில புரியுற மாதிரி, இப்ப நம்ம சாஃப்ட்வேர்ல அப்டேட் பண்றோம், ஆப் எல்லாம் அப்டேட் பண்றோம் இல்லையா, கம்ப்யூட்டர்ல மொபைல்ல எல்லாம். அப்ப அதை அப்டேட் பண்றதுங்கிறது மைண்ட் வந்து அப்டேட் ஆகணும். ஏன்னா மனிதனா பிறந்தா மட்டும் போதாது. ஏன்னா மிருகம் வரைக்கும் மைண்ட் அப்டேட் ஆகல. மிருகம் எல்லாம் வந்து ஏதோ எடுப்பார் கைப்பிள்ள மாதிரி ஒண்ணு சொல்றதை செஞ்சுக்கிட்டே இருக்கும். இப்ப நாய் எல்லாம் வந்து உட்காருனா உட்காரணும், எழுந்திரினா எழுந்திரிக்கும், ஓடுனா ஓடும், ஜம்ப்னா ஜம்ப் பண்ணும். அதே மாதிரி மனிதன் இருக்கிறான் இல்லையா. பெரும்பாலான மனிதர்களும் வந்து என்ன பண்றாங்கன்னா, ஒரு அடிமை வாழ்க்கையை தான் வாழ விரும்புறாங்க. இன்னொருத்தருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளதான் எப்பயுமே இருப்பாங்க. அதாவது அந்த மாதிரி அவங்க டியூன் பண்ணப்படுகிறார்கள் நம்ம சொல்றோம். சிறு வயதிலிருந்து இருந்து அவர்கள் அப்படிதான் பழக்கப்படுத்தப்படுகிறார்கள். அப்ப இது மாதிரி மனிதர்கள் வந்து ஒரு அடிமை வாழ்க்கை வாழுகின்ற நிலையில அவன் எப்படி இருப்பான், இடுப்பார் கைப்பிள்ளை மாதிரி அவன் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு ஆடிட்டு இருப்பான். அப்ப யார் ஒருத்தன் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஆராய்ந்து பார்த்து விழித்துக் கொள்கிறானோ அவனை தான் இங்க வேத சாஸ்திரம் என்ன சொல்லுது, விவேகின்னு சொல்லுது. விவேகின்னா புத்திசாலி அப்படின்னு சொல்லுது. அப்ப அந்த புத்திசாலித்தனம் தான் இப்ப நமக்கு தேவை. ஏன்னா மனம்ங்கிறது அப்டேட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் என்ன, புத்தின்னு பேரு. ஏன்னா மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் அப்படிங்கிற பரிமாணத்துல தான் இந்த மனமானது டிராவல் பண்ணுது அப்படின்னு நான் கடந்த பாடத்திட்டத்திலேயே விளக்கம் கொடுத்தேன். அப்ப இந்த மைண்டினுடைய டிராவலிங் பார்த்து இங்க மைண்டா மட்டும் இருந்ததுன்னா இந்த மாதிரி இருமைகள்ல சிக்கிக்கிட்டு இருக்கும். அது எப்ப வந்து புத்தியா மாறுதோ, நன்மை தீமைகளை பகுத்தறியக்கூடிய ஒரு தன்மைக்கு வருதோ, அப்போ அது வந்து ஒரு சிறப்பான நிலையை அடைகிறது இல்லையா. அப்பதான் அது தன்னை ரிசர்ச் பண்ணி பார்க்கும். நான் எப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உள்வாங்கி வச்சிருக்கிறேன். பாதி மனசுல நல்ல விஷயங்கள் எல்லாம் வாங்கிக்கிட்டு நான் தெய்வீக மனிதனா இருக்கிறேன். மீதி பாதி மனசுல பூரா கெட்ட விஷயங்கள் எல்லாம் உள்ள வாங்கிட்டு மிருகம் மாதிரி இருக்கிறேன். அசுர குணம் உள்ளவனாக நான் இருக்கிறேன். அப்ப இங்க என்கிட்ட இருக்கிற அசுர குணமும் தெய்வீக குணமும் எதன் அடிப்படையில என்னிடத்துல இருக்கு அப்படின்னா மனதின் அடிப்படையில் தான் இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணணும், இப்ப நான் என்னிடத்துல விழித்துக் கொண்ட விவேகம் இருக்கு, புத்தி சக்தியை வச்சு நான் ஆராய்ந்து பார்க்கிறேன். என்னுடைய எண்ணங்களையும் என்னுடைய மனதையும் நான் விசாரம் செய்து பார்க்கிறேன். விசாரம் செய்து பார்க்கும்போது எனக்கு என்ன புரியுது, இவ்வளவு மோசமானவனா இருக்கிறேனா, பாக்குறதுக்கு வெள்ளையும் சொல்லியுமா இருக்கிறேன், பட்டையும் கொட்டையும் போட்டுட்டு இருக்கேன், எவ்வளவு நல்லவனா வெளியே ஆக்ட் பண்றேன், ஆனா உள்ள பாத்தீங்கன்னா இவ்வளவு அயோக்கியத்தனவனா இருக்கிறேனே அப்படின்னு அப்பதான் தெரியும். ஏன்னா மைண்ட விசாரணை பண்ணா தானே தெரியும், விசாரணை பண்ணலன்னா எப்படி தெரியும். அப்ப அதனால இங்க சாஸ்திரம் அதுதான் சொல்லி கொடுக்குது. மனதை வந்து விசாரம் செய்து பார்த்தீங்கன்னா உங்க மனதில் இருக்கிற அழுக்குகள் தெரியும். அப்ப அந்த அழுக்குகள் தான் இங்க அசுர குணங்கள். அந்த அசுர குணங்கள் எப்படி நம்ம இடத்துல வந்தது, மற்றவர்களால் ஏற்றி வைக்கப்பட்டது. ஏன்னா இங்க உலகம் எப்படி இருக்கு, இரண்டு விஷயங்களையும் உள்ளடக்கி இருக்கு. நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த உலகத்துல வந்து நல்ல விஷயங்கள் இருக்கும், கெட்ட விஷயங்கள் இருக்கும். மல்லிகை பூவினுடைய நறுமணத்தையும் மூக்கு நுகரும், சந்தனத்தினுடைய நறுமணத்தையும் மூக்கு நுகரும், கருவாடு மீனுங்கிற ஒரு துர்நாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயத்தையும் மூக்கு நுகரும். அப்ப இங்க இரண்டு விஷயங்களும் இந்த உலகத்துல இருக்கத்தான் செய்யும். ஏனென்றால் இரண்டும் இருந்தால்தான் இந்த உலகம் இயங்கும். ஏன்னா இந்த உலகம்ங்கிறது நல்லது மட்டுமே இருந்தா எப்படி இயங்கும். ஏன்னா இயக்கம் வேணும்னா அதுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ்ங்கிற ரெண்டு விஷயங்கள் இருந்தால்தான் மின்கலன் இயங்கும். ஒரு பேட்டரி இருக்குன்னா பேட்டரியில வந்து ஒரு பிளஸ் இருக்கணும், ஒரு மைனஸ் இருக்கணும். எனக்கு வந்து பாசிட்டிவ் தாங்க வேணும், நெகட்டிவ் இதே வேண்டாம்னு சொல்லி அந்த நெகட்டிவ் கனெக்டரை நீங்க டிஸ்கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பேட்டரி ஒர்க் ஆகாது. அப்போ பேட்டரியை வந்து நீங்க கார்லயோ ஒரு பைக்லயோ போட்டு ஒர்க் பண்ண வைக்கணும்னா ரெண்டு கனெக்டரும் கனெக்ட் பண்ணணும், ரெண்டு டெர்மினலும் இணைக்கணும். அப்ப அது மாதிரி இங்க மனிதனிடத்துல உலகம்ங்கிற விஷயம் ரெண்டு விஷயங்களையும் கொண்டு வரும், நல்லதையும் கொண்டு வரும், கெட்டதையும் கொண்டு வரும். ஆனா நாம என்ன பண்ணணும், நம்முடைய மனப்பான்மையுடைய புத்தி சக்தியை விழித்து கொண்ட விவேகத்தினால நம்ம ஆராய்ந்து பார்த்து, ஓ இப்படி இரண்டும் இந்த உலகத்துல இருக்கு, ஆனா நான் எதை தேர்ந்தெடுக்கணும், நல்லதை தேர்ந்தெடுத்துக்கலாம். முடிந்த வரைக்கும் நான் நல்ல வாழ்க்கையை வாழலாம், ஒரு சமுதாயத்துக்கு நல்லவனா இருக்கலாம், 4 பேருக்கு நல்லதை சொல்லலாம். அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்மள பக்குவப்படுத்தும் போதுதான் நம்ம தெய்வீகத்தன்மை அடைகிறோம். அப்பதான் மனிதனும் தெய்வமாகலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்குள்ள நம்ம போக முடியும். இல்லைன்னா நம்ம எப்படி போக முடியும், நம்ம மிருகம் மாதிரி வாழ்ந்துட்டு இருப்போம். ஏன்னா உடல் தான் மனித உடலா இருக்கும், ஆனா நம்முடைய ஆட்டிடியூட் எல்லாம் பாத்தீங்கன்னா மிருகம் மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம நிறைய பாக்குறோம் இல்லையா, கோயில் கலவரங்களை பாக்குறோம், ஜாதி சண்டைகளை பாக்குறோம், மத சண்டைகளை பாக்குறோம். இப்ப சண்டை வந்தது அதனால தானே, இந்தியன் பாகிஸ்தான் வாரே வந்து எதனால, மத சண்டை தானே.
இவன் இந்தியன், அவன் முஸ்லீம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இப்ப வார் வந்திருக்கு. ஆனா மனித நேயமோ தெய்வீக தன்மையும் இருந்தா அங்க இறைத்தன்மையை பார்க்கிறப்ப சண்டை எதுக்கு வருது? எல்லாருக்குள்ளயும் இறைவன் இருக்கிறான் அப்படின்னு தெரியும் போது, ஒரு இஸ்லாமியன் கிட்ட இறைவன் இல்லையா? ஒரு இந்து கிட்ட இறைவன் இல்லையா? 2 பேருக்குள்ளயும் இறைவன் இருக்கிறான். அப்ப அந்த இறைத்தன்மையை உணர்ந்துட்டான்னா அங்க சண்டை சச்சரவுக்கு இடம் இல்லை. ஆனா அது உணராதனால இவன் இந்தியன், அவன் இஸ்லாமியன் அப்படிங்கிற கண்ணோட்டத்துல பாக்குறான். அதனால அவன் என்ன பண்றான்? ஈவு இரக்கம் இல்லாம கொல்றான், மற்ற உயிரினங்களை கொல்லுறான். அதனால உறவுகள் பாதிக்கப்படும் போது அதனுடைய துன்பம் தெரியல, பயங்கரவாதிகளுக்கு அந்த துன்பம் தெரியல. இப்ப அதனால நாம என்ன பண்ண வேண்டியதா இருக்கு? எதிர் தாக்குதல் செய்து அவர்களுடைய உறவுகள் அழிக்கும் போதுதான் அவனுக்கு அந்த துன்பம் தெரியும். ஆனாலும் அவன் அதுல கவலைப்பட மாட்டான். ஏன்னா அவனுடைய மைண்டை வந்து அப்படி டியூன் பண்ணி வச்சிருப்பாங்க. அதாவது தீவிரவாதிகளுடைய மனசெல்லாம் எப்படின்னா, ஒரு கொடூர தன்மையை ஏத்துக்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர இறக்கப்படவே படாது. இரக்க மனப்பான்மை அவன் இடத்துல இருக்காது. அவனுடைய உறவுகளை கொல்லும் போது கூட அவனுக்கு அந்த இரக்கம் இல்லை. ஏன்னா அந்த இரக்கம் இருக்கிறவனா இருந்தா அவன் என்ன பண்ணுவான்? அடுத்த செகண்ட் இறைவன் எனக்கு தண்டிச்சுட்டான், ஏன்னா இன்னொருத்தருடைய குடும்பத்தை தண்டிச்சேன், என்னுடைய வாழ்க்கையில இறைவன் விளையாடிட்டான், நான் திருந்தி வாழ்றேன்ட்டு அடுத்த வினாடி அவன் வந்து தெய்வீக தன்மைக்கு உயரலாம் இல்லையா? உயர மாட்டாங்க. அப்படின்னா என்ன காரணம்? அந்த மனதில் ஏற்றி வைக்கப்பட்ட வக்ரமான எண்ணங்கள். அப்ப அப்படித்தானே தீவிரவாதிகள் உருவாகுறாங்க. தீவிரவாதிகள் எப்படி உருவாக்கப்படுகிறார்கள்னா, வக்ரமான எண்ணங்களை கொடுக்கவே அவன் தீவிரவாதியா மாறிடுறான். அப்ப அந்த தீவிரவாதியினுடைய தன்மை எதன் அடிப்படையில் இருக்கு? மனிதன் அடிப்படையில் இருக்குங்கிறத நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப அது மாதிரி ஒரு தெய்வீக தன்மையை அடையணும்னாலும் அது எதன் அடிப்படையில் இருக்கு? அதே மனதின் அடிப்படையில் தான் இருக்கு. அப்ப ஒரே மனசுதான். இந்த தெய்வீக தன்மையை அடைகிற மனசு வேற, அந்த தீவிரவாத தன்மையா அல்லது அசுர குணத்தை கொண்ட மனசு வேறன்னு யாராவது சொல்ல முடியுமா? அப்படி சொல்லவே முடியாது. ஒரே மனமானது 2 பரிமாணங்கள்ல பயணிக்குது. நம்முடைய வாழ்க்கையை நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கணுங்கிறதுக்கு நம்மிடத்திலேயே புத்தி சக்தி கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப யார் ஒரு மனிதன் மனிதனாக பிறந்தவனிடத்திலே அந்த புத்தியானது விழித்துக் கொள்கிறதோ அவன் விவேகியாக மாறுகிறான், அவன் புத்திசாலியாக மாறுகிறான். அவன் இந்த சமுதாயத்துக்கு நல்லது செய்ய வேண்டும், நன்மையான காரியங்களை மட்டுமே நான் செய்வேன் அப்படின்னு ஒரு சங்கல்பம் எடுக்கிறான். அந்த சங்கல்பத்தின் அடிப்படையில் அவன் என்ன பண்றான்? உலகத்துக்கு நன்மைகளை செய்கிறான், நல்லவனாக வாழ்கிறான். அவனால் நாடும் சுபிட்சமா அடைகிறது. அதுதான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அதைதான் மகான்கள் எல்லாம் ஆன்மீகம்ங்கிற முறையில நமக்கு சொல்றாங்க. அப்ப இங்க வந்து இந்த உபநிஷத்து அந்த டாபிக் தான் பேசுது. இப்ப நான் வந்து புதுசா எந்த விஷயத்தையும் சொல்லல. உபநிஷத்து சொல்றதை நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அப்ப இங்க வந்து கதையா நம்ம பார்க்காம, இங்க ஒரு பிரஜாபதினு ஒரு குரு இருக்கிறாரு. அந்த குரு வந்து அசுரர்கள் கிட்டயும் இவரு தேவர்கள்கிட்டயும் சண்டை வந்து நடக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பார்க்காம, இங்க மனம்தான் அசுரத்தன்மையில் இருக்கு, தெய்வீகத்தன்மையில் இருக்கு. அப்ப இந்த ரெண்டையும் வந்து எது பார்த்துட்டு இருக்கு? அறிவு பார்த்துட்டு இருக்கு. அப்ப நம்ம அறிவால நம்ம இதை கவனிச்சோம்னா, இங்க பிரஜாபதிங்கிற குரு யாரு? அந்த அறிவு தான். அப்ப அந்த அறிவானது என்னதுன்னா, இங்க பார்க்க ஆரம்பிச்சதுன்னா, அப்ப நம்ம உடனே அந்த அறிவுனால கவனிக்கணும் மனச. எவ்வளவு வக்கரமா இருக்கிறேன் நான், எனக்குள்ள எவ்வளவு கெட்ட புத்தி இருக்கு, இவ்வளவு கெட்ட எண்ணங்கள் இருக்கு, இதை நான் உடனே மாத்தி ஆகணும், இல்லைன்னா நான் மனிதனா வாழ்றதுக்கே தகுதி இல்லை அப்படின்னு யார் ஒருத்தன் உணர்கின்றானோ அவன் தான் ஆன்மீகத்துக்குள்ளே வர முடியும். ஆனா நான் சுயநலத்துக்காக ஆன்மீகத்துக்குள்ள வந்துகிட்டு நம்ம திருப்பி பண்ணாத அயோக்கியத்தனம் எல்லாம் பண்ணிக்கிட்டு ஆன்மீக வாழ்க்கையில ஒரு வேடதாரியாக வாழ்வது ஒரு சராசரி மனிதனை விட ஒரு கீழ்த்தரமான வாழ்க்கையா தான் நம்ம பார்க்கலாம். ஏன்னா இங்க ஆன்மீகம் அப்படித்தான் இன்றைக்கு போயிடுச்சு. ஆன்மீகம் எல்லாம் எப்படி இருக்குன்னா, ஒரு பாமரனுக்கு வந்து ஆன்மீகம் தெரியாது, அவன் யதார்த்தமா வாழ்வான், அவன்கிட்ட உண்மை அதிகமா இருக்கும், பொய் அதிகமா இருக்காது. ஆனா இந்த ஆன்மீக வேடதாரிகள் இருக்காங்க பாத்தீங்களா, அவர்கள்கிட்ட பொய்கள் தான் அதிகமா இருக்கும், உண்மை இருக்காது. அப்ப இதற்கு என்ன காரணம்? மனசுதானே காரணம். அப்ப அந்த மனமானது சரியாக ஒரு தெளிவை அடைந்து விட்டா இங்கு நாம நன்மையை நோக்கி நகரலாம் அப்படிங்கிற ஒரு ஆழமான விஷயத்தை சொல்லி, அந்த நன்மையான விஷயங்கள் வந்து தாக்காத ஒரு விஷயம் நம்ம இடத்துல இருக்கு அப்படின்னா அது பிராணன் தான் என்று இந்த உபனிஷத்தினுடைய முதல் அத்தியாயத்தினுடைய 2வது பகுதி பிராணனின் மேன்மையை பேசுகிறது என்பதாக நம்ம இங்க பார்க்கிறோம். அப்ப இந்த பிராணன் வந்து தீய சக்திகளால் பாதிக்கப்படுவதில்லை. அந்த பிராணனானது எப்போதும் தூய்மையாக இருக்கிறது. அப்ப இந்த பிராணனின் இருப்பிடம் எங்க இருக்கு? வாய் வழியாவும் மூச்சு உள்ள போய் வருது, மூக்கு வழியாவும் மூச்சு உள்ள போய் வருது. நீங்க மூக்க மூடிக்கிட்டாலும் வாய் வழியா சுவாசிக்கலாம். அப்போ இங்க பிராணனுடைய இருப்பிடம் அப்படிங்கிறது அந்த வாயும் பயன்பாட்டில் இருப்பதனால இங்க நாம் எப்போதும் அந்த பிராணனுடைய விஷயத்தை சரியாக கையாண்டோம்னா நம்முடைய புலன்கள் வந்து நன்மையை நோக்கி திரும்பும், நல்ல விஷயங்களை நம்ம பார்ப்போம். அப்ப இந்த பிராணனை நாம் தியானிக்க வேண்டும் என்பதாக இங்க பிராண உத்கீத தியானம் வந்து இங்க சொல்லிக் கொடுக்கப்படுது இந்த இடத்துல. அப்ப இப்ப நம்ம 7 மந்திரங்கள் வரைக்கும் நம்ம என்ன பார்த்து முடிச்சிருக்கோம்? புலன்களுடைய அடிப்படையிலையும் மனதினுடைய அடிப்படையிலையும் இங்க நல்லது கெட்டதுங்கிற இருமைகள் உண்டாக்கப்பட்டிருக்கு. ஆனா பிராணனுடைய அடிப்படையில இங்க இருமைகள் கிடையாது.
பிராணன் வந்து தெய்வீக நிலையில இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் இங்க 7 மந்திரங்கள் நமக்கு சொல்ல வருது. இப்ப அடுத்து நம்ம 8வது மந்திரம் வந்து இந்த உத்கீத தியானத்தை செய்வதனால என்ன பலன் அப்படிங்கிற அடிப்படையில பேச போகுது. இப்ப அது 8வது மந்திரம் என்ன அப்படின்னா, யதா அச்மானம் ஆகனம் ரித்வா வித்வ பும்சதः ஏவகம் ஹைவ ச வித்வ பும்சதேய ஏவம் விதி பாபம் காமயதே ஹைவ யச்சைனம் அபி தாசதி ச ஏஷோ அஸ்மாகணஹ. இந்த பாடல் 8வது பாடல் என்ன சொல்லுதுன்னா, இப்ப கடினமான ஒரு பாறையின் மீது ஒரு மண்கட்டியை தூக்கி வீசினா அந்த மண்கட்டி எப்படி தூள் தூளா உடைஞ்சு அப்படியே பவுடர் ஆயிடும். ஒரு மண்கட்டியை தூக்கி நீங்க ஒரு பாறையின் மீது வீசின உடனே அந்த மண்கட்டியானது பாறையில் மோதிய மறு வினாடி பொடி பொடியாக உதிரி போகும் இல்லையா? அது மாதிரி இந்த பிராண உத்கீத தியானத்தை பழகுபவனுடைய வாழ்க்கையில அவனை எதிர்க்கின்ற எதிரிகளும் தீமையை நினைக்கின்றவர்களும் இவனை தாக்க முடியாது. அவர்கள் இவனை தாக்கும் போது தூள் தூளாக உடைந்து போய் விடுவார்கள், அழிந்து விடுவார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்க பேசுது இந்த 8வது பாடல். அப்ப பிராண உத்கீத தியானத்தை பழகுபவனை எதிரிகளால் எதுவும் செய்ய இயலாது என்பது இந்த தியானத்தினுடைய பலன் என்பதாக இங்க பார்க்கிறோம். அப்ப இந்த பிராண உத்கீத தியானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒருத்தன் சரியா கையாண்டான்னா, இந்த பிராண உத்கீத தியானம்ங்கிறது ரிஷிகளால் கொடுக்கப்பட்ட தியான முறை. அப்ப இந்த தியானத்தை ஒருவன் சரியாக கையாண்டான் என்றால் அவனிடத்துல எதிரிகள் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேசுது. அப்ப இந்த முக்கிய பிராணனுக்கு வந்து இங்க நறுமணமோ துர்நாற்றமோ பிராணன் இடத்துல இல்ல. புலன்களுடைய அடிப்படையில தான் நமக்கு இந்த துர்நாற்றத்தையும் இந்த நறுமணத்தையும் நம்ம நுகர்கின்றோம். ஆனா புலன்கள்ல வந்து இந்த புலன் என்ன நினைக்குது, ஒண்ணு நான் பெரியவன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இது நான் தான் நல்லா பார்த்துட்டு இருக்கேன், இப்ப நான் இருக்கிறதுனால இது நடக்குது அப்படிங்கிற புலன்களுக்குள்ள ஒரு சண்டை வர்ற மாதிரி எல்லாம் ஒரு கதை இருக்கு. இதே உபநிஷத்தினுடைய கதைகள் எல்லாம் அப்படி இருக்கும். ஆனா இந்த புலன்களுக்குள்ள இப்படி எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது இந்த பிராணன் என்ன பண்ணுச்சாமா, சரி நீங்கெல்லாம் நீ உயர்ந்தவனா அவன் தாழ்ந்தவனா நீங்க எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க இல்லையா, ஒரு செகண்ட் நான் அமைதியாகிறேன்னு சொல்லிட்டு அது தன்னை இடத்தை விட்டு அமைதியாயிடுச்சு. அப்ப உடனே இந்த புலன்களும் மனசும் வேலை செய்ய முடியல. காரணம் என்ன, பிராணன் இல்லைன்னா இந்த புலனும் வேலை செய்யாது, மனசும் வேலை செய்யாது. ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா, உடம்புல இருந்து உயிர் வெளியே போயிடுச்சுன்னா அந்த இடத்துல நமக்கு மூக்கு இருக்கும், நாக்கு இருக்கும், காது இருக்கும், ஒண்ணும் கேட்காது, கண்ணு பார்க்காது, நாக்கு சுவைக்காது. அப்ப இதெல்லாம் எப்படி நடக்குது, உள்ள பிராண சக்தி இருந்தா தான் இதெல்லாம் நடக்கும். அப்ப பிராணன் தான் எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கு. அப்ப உண்மையிலேயே எது பெரியவன் அப்படின்னு பார்த்தா இங்க பிராணன் தான் பெரியவன். அப்ப இந்த பிராணன் தான் எல்லாவற்றையும் விட உயர்ந்தது என்ற அடிப்படையில இங்க நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்ப இந்த பிராணனானது என்னன்னா, இந்த மரண தருவாயில அது எந்த ஒரு விஷயத்தையும் உள்வாங்குவதோ வெளிவிடுவதோ கிடையாது. அதனால என்ன ஆயிடுது, அது பாட்டு பிராணன் வெளியே கிளம்பிடுச்சு அப்படின்னா புலன்கள் எல்லாம் செயலிழந்து போயிடும். அப்ப இந்த புலன்கள் செயலிழந்து போவதற்கு ஆதாரமாக எது இருக்கு, பிராணன் தான் இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில இந்த பிராணனுடைய உண்மைத்தன்மையை நமக்கு சாஸ்திரம் சுட்டி காட்டுது. அப்ப இந்த உடம்பில் உள்ள தீய சக்திகள் வந்து பிராணனை தாக்க வந்து தோல்வியுற்றன, ஏனெனில் அது ஆணவமற்றதாக இருந்தது என்று இங்க நம்ம பார்க்கிறோம். அப்ப இப்போ நம்ம இங்க இந்த சப்ஜெக்ட் எதை நோக்கி வருது அப்படின்னு நீங்க கவனிச்சீங்கன்னா, இப்ப வெளியிருந்து நமக்கு கெட்ட சக்திகள் எல்லாம் நம்மளை தாக்குது, எதன் வழியா, புலன்கள் வழியா தாக்குது. அவர்கள் எல்லாம் யாரு, அசுரர்கள். அப்ப அசுரர்கள்னா இப்ப நமக்கு வந்து கெட்ட விஷயங்கள் எல்லாம் நம்மளை வந்து தாக்கும் போது அசுரர்களா நம்மளை வந்து தாக்குறாங்க. அப்ப அந்த அசுரர்களுடைய தாக்குதலுக்கு உட்படுகின்ற நம்ம இடத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, 5 புலன்கள், மனம், இது எல்லாமே நம்ம இடத்துல வந்து அசுரர்கள் கிட்ட மாட்டிக்கிட்டு சின்ன பின்னப்படுது. ஆனா பிராணன் மட்டும் அசுரன் கிட்ட மாட்டுறது கிடையாது. அப்ப இங்க மிக உயரிய ஒரு ஆயுதமா நம்ம கிட்ட எது இருக்குது, பிராணன் இருக்கு. அப்ப இந்த பிராணன் தான் இந்த உடல் இயங்குவதற்கான ஆதார ஸ்தலமா இருக்கு. அப்ப இதுதான் ரொம்ப முக்கியமா இருக்கு நம்ம உடம்புல. அப்ப பிரபஞ்சத்தினுடைய எல்லா இயக்கங்களும் இந்த பிராணனாலேயே நடைபெறுகின்றன. அப்ப சூரியன், சந்திரன் போன்ற விண்கோள்களையும், நதி, கடல், காற்று என்று பூமியில் செயல்படுகின்றவைகளையும் இயக்குகின்ற நிலையில் தான் இந்த பிராணன் இருக்கிறது என்று இந்த மந்திரம் சொல்லுது. அப்ப இங்க பிராணன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எப்படி பார்க்கணும்னா, உயிர் என்ற அடிப்படையில தான் இங்க பார்க்கணும். பிராணன் அப்படின்னா அது வந்து உயிர் என்று நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்ப இந்த உயிர் தான் நம்மளை வந்து இயங்க வைக்குது. அப்ப இந்த உயிரிடத்துல வந்து உண்மையிலே என்ன இல்ல, நல்லதும் இல்லை, கெட்டதும் இல்லை, பாவமும் இல்லை, புண்ணியம் இல்லை, அது அதுவா இருக்கு. ஆனா இதெல்லாம் எது உண்டாக்கி வச்சிருக்கு, மனசு உண்டாக்கி வச்சிருக்கு. அப்ப இந்த மனதின் இடத்துல தான் இந்த இருமைகள் ஏற்பட்டு இப்ப நம்ம இவன் உயர்ந்தவன் அவன் தாழ்ந்தவன் அப்படி இப்படின்னு எல்லாம் பாக்குது. அப்புறம் இது மிருகம், இது மனிதன், அது பறவை, இது செடிலாம் சொல்லுது. ஆனா எல்லா இடத்திலும் உயிர் இருக்கு. உயிர்ல ஏதாவது வேற்றுமை இருக்கா?
ஒரு மிருகத்துல கொன்னாலும் அதுவும் உயிர் போகும், ஒரு மனுஷனை கொன்னாலும் அதுலயும் உயிர் போகும். அப்ப உயிர் போயிடுச்சு அப்படின்னா இங்க அந்த உடல் வந்து தன்னுடைய இயல்பை இழந்து விடுகிறது, இயங்குவதற்கு ஆதாரமான அந்த உயிராற்றலை இழந்து விடுகிறது. ஆனா மரணம் என்று பார்க்கும்போது மிருகத்துக்கு வந்தாலும் மரணம் தான், மனிதனுக்கு வந்தாலும் மரணம் தானே. அப்ப நம்ம இந்த நிலையில நம்ம எதை பார்க்கணும்? இங்க உடல் தான் வந்து போகின்றது, உயிரானது எல்லோருக்கும் பொதுவாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு ஆழமான விஷயத்தையும் இங்க சொல்லி அதை வந்து முக்கிய பிராணன் என்ற அடிப்படையில இங்க சாஸ்திரம் பேசுது. இப்ப நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், உங்களுக்கு ஒரு உயிர் எனக்கு ஒரு உயிர் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? அதை வந்து சாஸ்திரம் ரொம்ப டெப்த்ல போய் நீங்க ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா இந்த பிராண சக்தியே வந்து ஆகாய சக்தியா இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு சொல்ல வரும். ஏன்னா இந்த பிராண சக்தி தான் ஆகாயத்திலிருந்து வெளிப்பட்டது. அப்ப இந்த ஆகாயம்ங்கிற பஞ்சபூதங்கள்ல ஆகாய பூதத்திலிருந்து தான் மற்ற 4 பூதங்களும் வெளிப்பட்டன. அப்ப அதுலதான் நீர், நிலம், நெருப்பு, காற்று அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் வெளிவந்தது. அப்ப இந்த மற்ற பூதங்களுக்கு ஆதாரமாக எது இருக்கு? ஆகாயம் தான் இருக்கு. அப்ப இந்த ஆகாய பூதமே உயிராற்றலா இருக்குது அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையும் இங்கு புரிய வைக்கப்படுகிறது. அப்ப அதனால நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்? அது ஒரு உதாரணம் நம்ம வேதாந்தத்துல சொல்லும்போது என்ன சொல்லுவோம்? இப்ப ஆகாயம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க இருக்கிற இடத்துலயும் ஆகாயம் இருக்கு. ஏன்னா நீங்க ஆகாயம்ன உடனே அந்த நீல வானத்தை கற்பனை பண்ணிக்க கூடாது. நீல வானம்ங்கிறது மேக கூட்டங்கள். நான் சொல்றது வந்து ஸ்பேஸ். அந்த ஸ்பேஸ் வந்து எனிவேர் இந்த யுனிவர்சல் பூரா இருக்கு. அப்ப யுனிவர்சலே எங்க இருக்கு? ஸ்பேஸ்ல தான் மிதக்கிட்டு இருக்கு. இந்த கேலக்சியே ஸ்பேஸ்ல தான் இருக்கு. அப்ப இந்த பூமிங்கிற பந்து எங்க இருக்கு? ஸ்பேஸ்ல தான் இருக்கு. அந்த பூமிங்கிற பந்துக்குள்ள நீங்க நானெல்லாம் எங்க இருக்கிறோம்? ஸ்பேஸ்ல தான் இருக்கும். அப்ப எல்லோருமே அந்த ஆகாயத்துக்குள்ள தான் இருக்கும். ஆகாய பூதத்துக்குள்ள தான் நம்ம எல்லோருமே இருக்கிறோம். அப்ப அந்த ஆகாய பூதத்தை நம்ம தமிழ்ல சொல்லும்போது என்ன சொல்றோம்? வெட்ட வெளி, வெளின்னு சொல்றோம். அப்ப அந்த வெளிங்கிற ஆகாய பூதம் வந்து நான் எங்க வீட்டுல வந்து ஒரு மண்பானை வாங்கி வச்சுட்டு இந்த பானைக்குள்ள இருக்கிற ஆகாயம் வேறங்க, வெளிய இருக்கிற ஆகாயம் வேறங்கன்ட்டு பிரிச்சு சொல்றேன். ஏன்னா நான் என்ன சொல்றேன்? இது கட ஆகாசம், இது மகா ஆகாசம்னு 2 ஆகாசத்தை நான் பிரிச்சு சொல்றேன். நீங்க கேட்கறீங்க, எப்படிங்க இது கட ஆகாசம்னு சொல்றீங்கன்னா, பாருங்க இது கடம்ங்கிற பானைக்குள்ள இருக்கிறதுனால இது கட ஆகாசம். பானைக்கு வெளியே இருக்கிறதுனால அது பெரிய ஆகாசம் பாருங்க. அது பானைக்குள்ள இருந்து பிரம்மாண்டமா விரிஞ்சிருக்கு. எங்க போய் முடியுதுன்னு தெரியல. அதனால நம்ம அதை மகா ஆகாசமா எடுத்துக்கலாம். இந்த பானைக்குள்ள அளவா இருக்கு பாத்தீங்களா? இதை வந்து கட ஆகாசமா நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னாலும், உங்களுடைய புரிதல் எப்படி இருக்கணும்? கடாகாசம் நம்ம பிரிச்சு பார்க்கிறதுக்கு அந்த பானையினுடைய வடிவம் தான் காரணமே தவிர உண்மையிலேயே ஆகாசம் பிரியவே இல்லை. ஆகாசம் ஒன்னாத்தான் இருக்கு. நான் என்ன பண்ணிட்டேன்? ஒரு வடிவத்தை உண்டாக்கி இதை கடாகாசம்ங்கிறேன், இதை மகாகாசம்னு பிரிச்சு காட்டுறேன். அது மாதிரி இங்க உயிருங்கிறது உங்களுக்குள்ள ஒண்ணு இருக்கு, எனக்குள்ள ஒண்ணு இருக்குன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அது மாதிரிதான் இங்க நிலைமை இருக்கு. ஆனா அந்த உடம்பை விட்ட பிறகு, இப்ப அந்த பானையை உடைச்ச பிறகு ஒரே ஆகாசமா மாறப்போதா இல்லையா? இப்ப அந்த கடாகாசம், மகாகாசம் சொல்ற பிரிவினை வந்து பானையினுடைய வடிவம் உண்டாக்கி வச்சதுனால நம்ம அப்படி சொல்றோம். குச்சி எடுத்து அந்த பானையை உடைச்சிட்டேன் அப்படின்னா, உடனே அந்த பானை தூள் தூளா உடைஞ்சு போன பிறகு அங்க பானைக்குள்ள ஒரு ஆகாசம் இருந்தது எங்க போச்சு இப்போ? பெரிய ஆகாசத்தோடவே கலந்துடுச்சு. மகாகாசத்துக்குள்ளதான் இருக்குது. அப்ப மகாகாசத்துக்குள்ள இருந்த அந்த ஆகாசத்தை பிரிச்சு காட்டுனது எது? அந்த பானைங்கிற ஒரு வடிவம் தானே. அது மாதிரி இங்க ஒட்டுமொத்த இந்த பிரபஞ்சமா இருக்கிற ஆகாசத்தை, உயிரை பிரிச்சு பார்ப்பது எதுன்னா இந்த உடல்கள் தான் பிரிச்சு பார்க்குது. அப்ப இந்த உடல் பிரிச்சு பார்க்கறதுனால உங்க உடலுக்குள்ள ஒரு உயிர் இருக்கு, என்னுடைய உடலுக்குள்ள ஒரு உயிர் இருக்கு, அந்த எருமைக்குள்ள ஒரு உயிர் இருக்கு, நாய்க்குள்ள ஒரு உயிர் இருக்குன்னு நம்ம பார்க்கிறோம். ஆனா நீங்க புத்திசாலித்தனமா இதை ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா, அதுக்குத்தான் இங்க விவேகம் தேவைப்படுதுங்க. இந்த சாஸ்திரம் எல்லாம் யாருக்கு கொடுக்கணும் இந்த பாடத்திட்டத்தைன்னு சொல்லுதுன்னா, வைராக்கியம், விவேகம் உள்ள மனிதர்கள் இதை கொடுக்கணும். அறிவாளி இல்லாதவர்களுக்கு இதை நம்ம சொன்னா எப்படி புரிஞ்சுக்குவான்? புரிஞ்சிக்கவே மாட்டான். அப்ப இதை புரிஞ்சுக்கிறதுன்னு ஒரு தனி ஆற்றல் தேவைப்படுது. அதுதான் இங்க அறிவாற்றல். மனிதனிடத்துல இருக்கக்கூடிய பகுத்தறிவு. அப்போ இங்க நீங்க ரொம்ப டெப்த்ல ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா, இங்க உயிர்ங்கிறது வேற வேற இல்ல. ஒரே உயிர் தான் இருக்கு. அதை பிரிச்சு பார்க்கிறது இங்க உடல் தான். அப்ப இந்த உடலுக்குள்ள இருக்கிற வரைக்கும் இந்த உடல் இயங்கிட்டு இருக்கு. இந்த உடல் தன்னுடைய தகுதியை இழந்து விட்டா அந்த உயிர் வெளிய இருக்கிற அந்த மகா ஆகாசத்தோட இணைஞ்சு போயிடுது. அப்ப இங்க நீங்க வேற, நான் வேறன்னு பிரிச்சு பார்ப்பதற்கு இங்க ஒன்றுமே இல்ல. ஆனா இந்த பிரிவினைகள் எல்லாம் நம்முடைய மனதில் ஏற்றி வைக்கப்பட்ட அறியாமை எண்ணங்கள் அப்படிங்கிற ஆழமான ஒரு விஷயத்தை இங்க சாஸ்திரம் சொல்லி, அப்ப இதுக்கு எல்லாம் காரணமா இருக்கின்ற அந்த பிராணனானது மிகவும் தூய்மையானது. அதில் எந்த பிரிவினைகளும் கிடையாது. ஆகவே அந்த பிராணனை, அந்த உயிரை தியானியுங்கள். அதுவே உத்கீதம். அதுதான் பிராண தியானம். அதாவது பிராண உத்கீத தியானம் என்று இந்த அத்தியாயத்தினுடைய 2வது பகுதி பேசுது. இப்ப மந்திரங்களிலேயே மிக உயர்ந்த மந்திரமா நம்ம எதை பார்த்தோம்? ஓம்காரத்தை பார்த்தோம் இல்லையா? அது மாதிரி இங்க பிராணன்ல இந்த உயரிய விஷயத்தை பேசுது.
அப்ப ஓம்காரம் எப்படி ஒரு உத்கீதமா ரிஷிகள் வந்து தியானம் பண்ணாங்களோ, அது மாதிரி இதே ரிஷிகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த பிராணனையும் தியானிக்க ஆரம்பித்தார்கள். ஆகவே ஓம்காரம் பரம்பொருளின் உண்மையான வடிவமாக இருப்பது, இந்த பிராணனும் ஓம்காரத்தை உச்சரிக்கின்ற இந்த உடலுக்கு ஆதாரமாக இருப்பது. ஆக இந்த இரண்டும் இங்க இணைந்து தியானம் செய்வது மிக மேலான பலனை தருவதாக இருக்கின்றது என்ற ஒரு அடிப்படையில இங்கு ஓம்காரத்தையும் பிராணனையும் இணைத்து உருவாக்குகின்ற ஒரு தியான முறையை சொல்கிறார்கள் மகான்கள், ரிஷிகள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த தியானத்தை பற்றிய குறிப்புகள் இந்த உபநிஷத்துல கொடுக்கப்படவில்லை என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப பொதுவாக வந்து இப்ப நம்ம மனிதனிடத்துல இந்த பிராணனானது, இந்த உயிரானது வெளியேறும் போது மனிதனுடைய இயல்பை நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, பெரும்பாலான மனிதர்கள் நீங்க கவனிச்சீங்கன்னா வாயை திறந்துகிட்டு தான் உயிர் போயிருக்கும். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ஆன்னு வாய் திறந்துகிட்டே உயிர் போயிருக்கும். அப்புறம் அந்த வாயில என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வெத்தலையை போட்டு உள்ள அடைச்சு வைப்பாங்க. ஏன்னா காற்று திருப்பி உள்ள போனா வயிறு வீங்கிக்குங்கிறதுக்காக மூக்குல பஞ்சு வைக்கிறது, வாய்க்குள்ள வந்து வெத்தலையை அடைக்கிறது. வாய் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு துணியை போட்டு தலையில வச்சு கட்டிடுவாங்க, இழுத்து கட்டிடுவாங்க. ஏன் அதை செய்யறாங்க? ஏன் வாய் வழியா உயிர் போகுது அப்படின்னா, மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, இன்பங்கள் இருக்கு, சுக துக்கங்கள் அனுபவிக்கும் போது இவனிடத்துல இருக்கிற புலன் இன்பங்கள் அடிப்படையில சிற்றின்பத்துக்கு அடுத்ததாக மனிதனுடைய அடுத்த அடிமையான புலன் எது அப்படின்னா வாய் தான். ஏன்னா மனிதனிடத்துல வந்து ஒரு ஆண் பெண் சுகத்துல சிற்றின்பத்துல கிடைக்கக்கூடிய ஒரு புலன் இன்பத்துக்காக தான் மனிதன் அதிகமா விரும்புவான். அடுத்த புலன் இன்பம் மனிதன்கிட்ட எடுத்துக்கிட்டீங்கன்னா வாய் தான். என்ன வாயில விசேஷம்னா, விதவிதமா சாப்பிடணும்னு நினைப்பான். அந்த வாயானது ருசியா ஏதாவது ருசியா சாப்பிடணும், இன்னும் என்ன விதமா செஞ்சு தர முடியும், பர்கர் இருக்கா, பீஸா இருக்கா, நூடுல்ஸ் கொடுப்பீங்களா, அல்லது அந்த பிரியாணி இருக்கா, இப்படிதான் அலைபாய்ந்து கொண்டிருப்பான். பெரும்பாலான மனிதர்கள் வந்து இந்த உணவு விஷயத்துல அடிக்ஷன் ஆயிருப்பாங்க. அப்ப அந்த அடிக்ஷன் நிலை தான் இங்க வந்து அந்த வாய் கட்ட முடியாத நிலை. அதனாலதான் பெரும்பாலானவங்க வந்து நோயாளிகளாகவும் மாறுறாங்க. ஏன்னா இந்த வாயினாலதான் நோய் வருது. அப்ப இதுக்கு வந்து ஒரு கதையே இருக்கு. சின்ன கதை தான் இது, வந்து வேதாந்தத்துல இருக்கு. ஒருத்தன் வந்து காட்டுல மரம் வெட்டிக்கிட்டு இருப்பான். மரம் வெட்டிட்டு இருக்கும்போது அவன் என்ன பண்றான், அந்த கோடாலி ஜம்ப் ஆனதுல பயந்துட்டு நகர்ந்து போய் ஒரு பக்கத்துல இருக்கிற ஒரு கிணத்துக்குள்ள விழுகுறான். கிணத்துக்குள்ள விழுந்த உடனே அங்க டக்குன்னு ஒரு கயிறு கிடைக்குது. அந்த கயிறை பிடிச்சி தொங்கிட்டு அந்த கிணத்து பக்கத்துல இருக்கிற அந்த ஏறி வர்ற படிக்கட்டு இருக்கு இல்லையா, அந்த படிக்கட்டு கிட்ட நின்னுக்கிறான். அப்பாடா நல்ல வேலை கீழே விழாம தப்பிச்சேனே அப்படின்னு அந்த கயிறை பிடிச்சிட்டு எட்டி பாக்குறான். அந்த கிணத்துக்கு அடியில தண்ணி இல்ல, எல்லாம் பயங்கரமான பாம்புகள்லாம் இருக்கு. கிணத்துக்கு அடியில விஷப்பாம்புகள் நிறைய இருக்கு. நல்ல வேலை நான் கீழே விழுந்துருந்தா இந்த பாம்பை நம்ம கடிச்சு என்ன சாகடிச்சிருக்கோம். நான் இந்த கயிறை பிடிச்சிக்கிட்டு நல்ல வேலை இந்த இடையில கிணத்துக்கு இடையில நின்றுட்டு இருக்கேன், நான் தப்பிச்சேன்டா சாமி அப்படின்னு சொல்லி சந்தோஷமா அவன் நின்றுட்டு தலையை தூக்கி மேல பாக்குறான். திடீர்னு அங்க ஒரு புலி வந்துடுது. அந்த புலியை பார்த்தா இப்ப அவனுக்கு என்ன மேல ஏற முடியாது, கீழே போலான்னா கீழே பாம்பு. அப்ப எவ்வளவு ஒரு துன்பத்துல சிக்கிட்டு இருக்கான். மேலையும் போக முடியல, கீழேயும் போக முடியல. அந்த நேரத்துல அங்க பக்கத்துல இருந்த ஒரு மரம் இருக்கு. அந்த மரத்தினுடைய கொம்புல ஒரு தேன் கூடு கட்டி இருக்கு. அந்த தேன் கூடுல வந்து தேன் ஒழுக ஆரம்பிக்குது. திடீர்னு தேன்களுக்குள்ள ஒரு சின்ன இதாகி அந்த தேன் அங்கிருந்து ஒழுகுது. இவன் அந்த கிணத்துக்குள்ள நின்றுட்டு இருக்கிற வாயில வந்து அந்த நாக்குல வந்து கரெக்டா அந்த தேன் துளி விழுவுது. விழுந்த உடனே அந்த தேனை சப்பி பாக்குறான். ஆஹா, என்ன ஒரு அருமையா இருக்கு தேன் அப்படிங்கிறான். அப்ப இந்த கதை எதுக்காக சொல்லப்படுதுன்னா, கீழே போனா அவனுக்கு மரணம் நிச்சயம், மேல ஏறினாலும் மரணம் நிச்சயம். ரெண்டு பக்கம் மரணம் ரெடியா நிக்கும் போது இவனுடைய வாயில தேன் விழுந்ததுதான் இவனுக்கு முக்கியமா இருக்கு. இது ஒரு கதை. எதுக்காக சொல்றாங்கன்னா, அந்த தேனுடைய சுவைகள மயங்கி போறானாமா. ஏன்னா கீழேயே பாம்பு இருக்கிறதையும் மறந்துட்டான், மேல புலி இருக்கிறதையும் மறந்துட்டான். அந்த தேன் சுவையில ஆஹா என்ன அருமையா இருக்குன்னு அந்த இடத்துல நின்று தேனுடைய சுவையை ரசிக்கிறான்னா, அப்ப மனிதனுடைய புலன் எந்த அளவுக்கு பலமானதாக இருக்கும் அப்படிங்கிற அடிப்படை உண்மையை சொல்வதற்கான ஒரு கதை இருக்கு. அதை நான் இங்க சுட்டி காட்டுறேன். ஏன்னா இங்க புலன் இன்பம்ங்கிறது மனிதர்கள் இப்படித்தான் இந்த புலன்கள்ல சிக்கி சின்ன பின்னம் ஆகிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம இங்க பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்ப அந்த அடிப்படையில தான் இந்த புலன்கள்ல மாட்டிக்கொண்டிருக்கிற பெரும்பாலான மனிதர்கள் வந்து இறை தரிசனம் பெற முடியாமல் இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இங்க சாஸ்திரம் சொல்லுது. ஏன்னா புலன்களுக்கு அடிமையானவன் எப்படி புலன்களை கடந்து இறைவனை பார்க்கணும் இல்லையா? இறைவன்கிறவன் வந்து இந்த புலன்களுக்குள்ளேயோ மனதுக்குள்ளேயோ கட்டுப்படாதவன். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். வாக்கு மனம் புலன்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் இறைவன். அப்ப அந்த இறைத்தன்மைங்கிறது நம்முடைய தெய்வீக நிலை, அந்த உயிர் நிலை, அந்த உணர்வு நிலை இல்லையா? ஏன்னா இங்க வந்து பூடகமா தான் மகான்கள் பேசுவாங்க. உயிர், உணர்வு, ஆகாசம், வெட்டவெளி, பிரம்மம் அப்படின்னு பல பெயர்கள் வச்சிருப்பாங்க. ஆனா அந்த பல பெயர்களை நம்ம பலவிதமா பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆனா பிரம்மம் மட்டும் தெரியவே தெரியாது. ஏன்னா உலகம் மட்டும்தான் தெரியும்.
அப்ப உலகத்துல இருக்கிற பெயர்களுக்கும் உருவத்துக்கும் மதிப்பு கொடுத்துட்டு இருக்கிற மனிதர்கள் வந்து என்றைக்கு இறைவனை உணர்வார்கள்? என்றைக்கு இறைவனை உணர மாட்டார்கள். ஏனென்றால் இவர்கள் வந்து அந்த உருவத்திலையும் அந்த பெயர்களையும் சிக்கிக் கொண்டிருக்கிறாங்க இல்லையா? நாம ரூபங்கள்னு சொல்லுவோம். சமஸ்கிருத வார்த்தையில வந்து நாம ரூபங்கள்னா பெயரும் உருவங்களும் மனிதனை ஆட்டி படைக்குது. எந்த அடிப்படையில? புலன்கள் அடிப்படையிலும் மனதின் அடிப்படையிலும் ஆட்டி படைக்கும். அப்ப இங்க நம்ம அந்த உயிர் உணர்வை பிடிக்கணும். ஏன்னா இங்க உயிர் தான் நமக்குள்ள இறைத்தன்மையா இருக்கு. அந்த உயிர் தான் இங்க ஆத்மா, உயிர் தான் இறைவன், உயிர் தான் இங்க ஆகாயம், உயிர் தான் இங்க பிரம்மம். அப்ப இது நமக்கு தெரியாததுனால நாம எதையோ வேற வேற பேர் வச்சுக்கிட்டு சயின்டிபிக்கல் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு நிறைய ஆராய்ச்சிகள் மேற்கொண்டுட்டு இருக்கிறதெல்லாம் எதன் அடிப்படையில? மைண்டினுடைய அடிப்படையில நடந்துகிட்டு இருக்கிற ஆராய்ச்சி அதெல்லாம். ஆனா வேத சாஸ்திரங்கள் வந்து பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி இத ரொம்ப எளிமையா புரிய வச்சிருக்கு. ஆனா இதை புரிந்து கொண்டவர்கள் எத்தனையோ கோடியில் ஒருவர் தான்ட்டு அதே வேத சாஸ்திரம் சொல்லுது. அதுதான் பகவத்கீதையிலையும் ஸ்ரீகிருஷ்ணன் சொல்றாரு. அப்ப இந்த தியான முறைகளை வந்து இந்த 10வது மந்திரம் பேசுது. தகும் ஹாங்கிரா உத்கீதம் உபாசாம் சக்கர ஏத்தமோ ஏவாங்கிரசம் மன்யந்தே அங்கானாம் யத்ர சகா. இந்த பாடல் 10 என்ன சொல்லுது அப்படின்னா, அங்கிரச முனிவர் ஒருத்தர் இருக்காரு. அங்கிரச முனிவர்னா அந்த பண்டைய ரிஷி. அந்த பண்டைய ரிஷியினுடைய பெயர்ல சொல்லப்படுது. அங்கிரச ரிஷி என்கின்றவர் பிராணனை உத்கீதமாக தியானம் செய்தார். அந்த பிராணனை தியானித்தாராமா. அதுக்கு பெயர் வந்து ஆங்கிரச தியானம் என்று பெயர். வேதத்துல ஆங்கிரச தியானம் என்ற ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு. அது உத்கீத தியானம்னாலும் ஆங்கிரச தியானம்னாலும் எல்லாம் ஒண்ணுதான். ஏன்னா அவர் செய்ததுனால அவருடைய பெயர்ல அந்த தியானத்தை அழைக்கப்படுகிறது. ஆனா உத்கீத தியானம்னா என்ன அர்த்தம்? பிராணனை தியானித்த, அந்த பிராணனை, அந்த உயிரை, அந்த மூச்சை, அந்த காற்றை தியானித்த. அப்ப இங்க நம்ம அந்த பிராணனை தியானிக்கிற அந்த நிலைக்கு வந்து ஆங்கிரச தியானம் என்று சொல்லப்படுகிறது. பிராண உத்கீத தியானம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப நம்மிடத்தில் இருக்கின்ற அங்கங்களின் சாரமான பிராணனை தியானம் செய்வதாலும் இந்த பெயரால் இது அழைக்கப்படுகிறது என்பதாக நம்ம இங்க பார்க்கிறோம். அப்ப இந்த ஆங்கிரச தியானம் என்பது அடுத்த வகையான ஒரு பிராண உத்கீத தியானமாக இங்கு பார்க்கப்படுகிறது என்று சொல்ல வருது. முதல்ல நம்ம என்ன பார்த்தோம்? பிராண உத்கீத தியானம் என்ற ஒரு விஷயத்தை ரிஷிகள் அறிமுகப்படுத்துறாங்க. அப்ப அந்த பிராண உத்கீத தியானம் வந்து எப்படிப்பட்ட பிராணனை, நம்ம அந்த உயிரை வந்து எப்படி நம்ம கையாளணும் அப்படிங்கிற ரகசியத்தை சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்கன்னா, அது நேரடி குருகுலத்துல தான் சொல்லிக் கொடுப்பாங்க. உபனிஷத்துல அதை சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. காரணம் என்னன்னா, உயிரை கையாளுகின்ற வித்தை தானே இங்க ரொம்ப முக்கியம். அந்த உயிரை கையாளுகின்ற வித்தை தெரிஞ்சுட்டா அவன் ஆரோக்கியமா வாழலாம், நீண்ட காலம் வாழலாம். அப்ப இந்த வித்தை வந்து ஒரு ஓப்பனா வெளியே சொல்லக்கூடாது இல்லையா? ரகசியம், அதுதான் குக்கியம்னு பேரு. அப்ப அதனால அந்த வித்தை அவர்கள் பெரும்பாலும் சொல்லி தருவதில்லை. ஆனா இங்க ஆங்கிரச தியானத்தை வந்து நமக்கு வெளிப்படுத்துறாங்க. எப்படின்னா, பிராண உத்கீத தியானமாகவும் இதில் பிராணன் அங்கங்களின் சாரமாக கருதப்படுகிறது. அங்கங்கள்லாம் நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அங்கம் மாதிரி பிராணனும் ஒரு அங்கம் தான். ஏன்னா நம்ம உடம்புல உயிர் இல்லைன்னா நம்ம இந்த உடம்பு வேலை செய்யாது இல்லையா? இப்ப நம்ம கிட்ட கண் இல்லைன்னா பார்க்க முடியாது, காது இல்லைன்னா கேட்க முடியாது, உயிர் இல்லைன்னா நம்ம இயங்கவே முடியாது. அப்ப இந்த உயிர் என்பது நம்முடைய உடலின் ஒரு அங்கமாக தான் பார்க்கப்படுகிறது. ஆகவே புலன்களையும் மனதையும் இயக்குவது இந்த பிராணனே அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப பிராணங்கிற வார்த்தையை வந்து நீங்க வேற மாதிரி கற்பனை பண்ணிக்க கூடாது. பிராணன்னா மூச்சு, அது வந்து சுவாசம் அல்லது காற்று அப்படிங்கிற மாதிரி பார்க்காம அது உயிர்னு பாருங்க. உயிர்னு தான் பிராணன் சொல்லணும். நம்ம சொல்றோம்ல பிராணன் போயிடுச்சுங்கிறோம் இல்லையா? நல்லாதான் இருந்தாரு, திடீர்னு பிராணன் போயிடுச்சுமா. பிராணன் போயிடுச்சுங்கிற வார்த்தை என்ன? உயிர் போயிடுச்சுங்கிற அர்த்தம் தான் அது. ஆனா நிறைய பேர் பிராணன்னா என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா சுவாசம் நினைச்சுக்கிறாங்க, அல்லது காற்றுன்னு நினைச்சுக்கிறாங்க. அப்ப அந்த காற்றுன்னா இப்ப நம்ம வெளியே இருக்கிற காற்றா அப்படின்னு கிடையாது. பிராணங்கிறது அதுக்கும் மேல. அது வந்து முக்கிய பிராணன் அப்படின்னு பேசும் சாஸ்திரம். அதாவது வெளியே இருக்கிற காற்று உங்களுக்கு எங்க இருக்குது? இப்ப பூமி மண்டலத்தை நீங்க ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேல போயிட்டீங்கன்னா காற்றே இருக்காது. ஆனா நமக்கு உயிருங்கிறது எங்கும் நிறைந்திருக்கிறது. அது எல்லை இல்லாதது. அது இறைத்தன்மையா இருக்கு. ஆகவே பிராணன் அப்படிங்கிறது உயிர் தன்மையா நம்ம பார்க்கிறோம். அப்போ பிராணன் இல்லாவிட்டால் புலன்களுக்கு இயக்கம் கிடையாது. அப்போ எல்லா புலன்களும் செயலிழந்து விடுகின்றன. ஆகவே பிராணன் இந்த உடலில் இருக்கின்ற அங்கங்களின் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. அப்ப இதை வந்து யார் ஒருவன் பிராணனை உத்கீதமாக தியானம் செய்கிறானோ அவன் மிக உயரிய நிலையை அடைகின்றான் என்று இந்த உபனிஷத் மந்திரம் சொல்லுது. அதற்கு பேர் வந்து ஆங்கிரச தியானம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இறைவனை அடைவதற்கான மற்றும் இந்த இக உலக பரவுலக இன்பங்களை அடைவதற்கான வழிகள் தான் இங்கு வித்யைகள் என்று சாஸ்திரம் சுட்டிக்காட்டி, அந்த வித்யிலே இது ஒரு முக்கிய வித்தையாக ஆங்கிரச பிராண உத்கீத தியானம் என்ற ஒரு தியான முறையை வந்து இங்க கண்டுபிடித்து
ரிஷிகள் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அப்ப அந்த தியானத்தை இங்க முனிவர்கள் பின்பற்றினார்கள். அவற்றை உரிய முறையில் அவர்கள் பழகி வைத்திருந்தார்கள். அந்த தியானத்தின் பலனை அவர்கள் பெற்றுவிட்டார்கள். இவ்வாறு ஒரு முனிவர் ஒரு வகை தியானத்தில் நிறைநிலையை அடைந்து விட்டார் அல்லது சித்தி பெற்று விட்டார். அவர் அந்த தியானத்தின் பெயரால் பிரபலம் அடைகிறார் என்று நம்ம இங்க பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்ப இங்க ஆங்கிரச முனிவர் அப்படிங்கிறவரு ஆங்கிரச தியானம்ங்கிற பெயர் நமக்கு எப்படி உண்டாச்சு அப்படின்னு பார்க்கும்போது அந்த தியானத்திலே சித்தி அடைந்து விட்டார் அந்த முனிவர். அதனால அவருடைய பெயரிலேயே அந்த தியானத்தை ஆங்கிரச தியானம் என்று அழைக்கப்படுகிறது என்று நம்ம இங்க பார்க்கிறோம். இப்ப இந்த ஆங்கிரச தியானம் எப்படி செய்யறதுங்கிறது மட்டும் சொல்லிட்டு இன்றைய வகுப்பை முடிக்கிறேன். 10 மந்திரங்கள் பார்த்துட்டோம். இன்னும் 4 மந்திரங்கள் இருக்கு. இருந்தாலும் இந்த ஆங்கிரச தியானம், இந்த பிராண உத்கீத தியானம் அப்படிங்கிறது எப்படின்னா எல்லாருமே செய்யலாம். நீங்க எல்லாம் வீட்டுல இருக்கும்போது ஒரு அமைதியான இடத்துல தேர்ந்தெடுத்து உட்காந்துக்குங்க. ஏன்னா அமைதியான இடம்னா ஒரு இரைச்சல் இல்லாம டிவி சவுண்டு. இப்ப அமைதியானனா எங்கேயோ காட்டுக்கு போகணும்னு அர்த்தம் இல்லை. நம்ம வீட்டுக்குள்ள அமைதியா இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிக்குங்க. அப்புறம் உங்களுக்கு விருப்பமான ஒரு போர்வையோ ஒரு பெட்ஷீட்டோ ஒரு பாயோ எடுத்து போட்டு அமைதியா உட்காந்துக்குங்க. நீங்க உங்களுக்கு பிடித்தமான முத்திரையில மிக சிறந்த முத்திரையா சின்முத்திரையை எடுத்து நீங்க வச்சுக்கிட்டு உட்காந்துக்குங்க. சம்மணம் போட்டு உட்காந்து முடிஞ்சா உட்காருங்க. வயசானவங்க சம்மணம் போட்டு உட்கார முடியலன்னா சாதாரண ஒரு பெஞ்சிலையோ சேர்லயோ உட்காந்துக்கிட்டு கை 2 தொட மேல வச்சுக்கிங்க. சின்முத்திரையில வச்சுக்கிங்க. இதுதான் சாதாரணமா இருக்கக்கூடிய ஒரு நிலை, உட்கார்ற நிலை. இதுக்கு பிறகு நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய சுவாச உறுப்புகளுக்கு சென்று வருகின்ற அந்த மூச்சு காற்று இருக்கு இல்லையா, அதை கவனிக்கணும். உள்ள போயிட்டு வந்துட்டு இருக்கிற அந்த உயிர் காற்று நமக்குள்ள போகுது வருது, உள்ள போகுது வருது, இயல்பா நடந்துகிட்டு இருக்கு. நம்ம எப்பயுமே அந்த மூச்சை கவனிக்க மாட்டோம். நம்ம எல்லா காரியத்திலும் ஈடுபட்டு இருப்போம். ஆனா உள்ள காற்று போய் வந்திருக்கிறதுக்கு நம்ம ஒரு முக்கியத்துவம் கொடுக்கவே மாட்டோம். ஏன்னா அதை நம்ம கவனிக்கிறது இல்லை இல்லையா. அதை தியானிக்க சொல்றாங்க. அதை எப்படி தியானிக்க சொல்றாங்கன்னா, அமைதியா உட்காந்து கொஞ்ச நேரம் நீங்க அந்த சுவாச உறுப்புகள்னா நமக்கு உடம்புல என்ன இருக்கு, நுரையீரல் இருக்கு இல்லையா, அந்த நுரையீரலுக்கும் வயிறு வரைக்கும் போயிட்டு வரும் காற்று உள்ள. அப்ப அந்த காற்று உள்ள போயிட்டு வர்ற சுவாச உறுப்புகளுக்கு போயிட்டு வருகின்ற அந்த சுவாச காற்றை, அந்த உயிர் காற்றை, அந்த பிராணனை நீங்க கவனிக்கணும். அப்படியே அது எப்படி போகுது வருதுங்கிறத ஒரு 5 நிமிஷம் அமைதியா உட்காந்து அப்படியே அந்த சுவாசத்தை கவனிச்சீங்கன்னா, அந்த மூச்சு உங்களுக்குள்ள புசு புசுன்னு போகுதா, மெதுவா போகுதா, பரபரப்பா போகுதா அப்படிங்கறத நீங்க பார்க்கும்போதே உங்களுடைய மனோபாவத்தை நீங்க புரிஞ்சுக்கலாம். இப்ப வேகமா புசு புசுன்னு போயிட்டு இருக்குன்னா நீங்க டென்ஷனா இருக்கீங்க, படபடப்பா இருக்கீங்க, ஏதோ அடுத்து செய்யறதுக்கு துடிக்கிறீங்க அப்படிங்கிறது அர்த்தம். இல்லைன்னா அந்த மூச்சு ரொம்ப அமைதியா போயிட்டு வந்துட்டு இருக்குன்னா நீங்க சாந்தமா இருக்கிறீங்க, மூச்சே போறதே தெரியலன்னா நீங்க ரொம்ப அமைதி நிலையில் இருக்கீங்க அப்படிங்கறதெல்லாம் அந்த சுவாசத்தை வச்சே நீங்க ஐடென்டிஃபை பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும். அப்ப இங்க சுவாசத்தை இந்த மாதிரி கவனிக்கணும். கவனிச்சீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் கவனிச்சீங்கன்னா போதும். அதனுடைய சுபாவம் தெரியும். சுபாவம்னா அந்த உயிர் உள்ள போயிட்டு வந்துட்டு இருக்கிற சுபாவம் எதன் அடிப்படையில, உடலின் அடிப்படையில இருந்துகிட்டு இருக்கு. உடல் ஒத்துழைப்பு கொடுக்காதனால அது வேகமா போயிட்டு வந்துட்டு இருக்கு. உடல் ஒத்துழைப்பு கொடுத்தா அது மொல்லமா போயிட்டு வந்துட்டு இருக்கும். அப்ப அது மொல்லமா போயிட்டு வந்துட்டு இருந்தா உடல் நீண்ட காலம் வாழும். அது வேகமா போயிட்டு வந்துட்டு இருந்தா உடல் நீண்ட காலம் வாழாது. இதுதான் இங்க ட்ரிக்கு. அப்ப இந்த ட்ரிக்கை நீங்க நடைமுறைப்படுத்துறதுல உங்க கையில தான் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க பரபரப்பான வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா நீண்ட ஆயுள் கிடையாது. நீங்க ரொம்ப ரிலாக்ஸா சாதாரணமா வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு நீண்ட ஆயுள் உண்டு. அப்ப நமக்கு நீண்ட ஆயுள் இருந்தா தானே நம்ம எல்லாமே அனுபவிக்க முடியும். சுவர் இல்லாம சித்திரம் வரைய முடியாது இல்லையா. அந்த காலத்துல பழமொழி சொல்லுவாங்க, சுவர் இல்லாம சித்திரம் எழுத முடியாதுன்ட்டு. ஏன்னா அந்த காலத்துல செவுத்துலதான் வரைபடம் எல்லாம் வரைஞ்சிட்டு இருப்பாங்க. இப்பதான் நமக்கு நிறைய மீடியா எல்லாம் வந்துருச்சு, இப்ப கம்ப்யூட்டர் எல்லாம் வந்துருச்சு. அப்போ இது மாதிரி நம்ம உடம்பு இல்லாம இந்த உலகத்துல எதையும் அனுபவிக்க முடியாது. ஆகவே உடம்ப நீங்க காப்பாத்திக்கணும்னா சுவாசம் முக்கிய பங்கு வகிக்குதுங்கிறது இங்க முன்னிறுத்துறாங்க. அப்ப நீங்க இந்த போயிட்டு வர்ற சுவாசத்தை ஃபர்ஸ்ட் ஒரு 5 நிமிஷம் கவனிச்சிட்டீங்களா. இப்ப இந்த நிலையில உங்க மனதுல எந்த எண்ணங்களும் எழாத மாதிரி பாத்துக்குங்க. தேவையற்ற சிந்தனைகள் இருந்து விலகி இந்த மூச்சை மட்டும் கவனிச்சதுனால பெரும்பாலும் எண்ணங்கள் கொஞ்சம் அடங்கி இந்த மூச்சை பார்த்துட்டு இருக்கும். அப்ப அந்த நிலையில மொல்லமா நீங்க என்ன பண்ணணும், அந்த பிராண உத்கீத தியானத்தை தொடங்கணும். அந்த பிராண உத்கீத தியானத்தை எப்படி தொடங்கணும்னா, நிதானமாக அந்த சுவாசம் உள்ள போறத கொஞ்சம் நீங்களா வாலண்டரி அப்படியே இழுக்கணும். உங்களால முடிஞ்ச அளவுக்கு மொல்லமா அந்த சுவாசத்தை நிதானமா இழுக்கணும். அப்படியே முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு அந்த சுவாச காற்றானது உள்ள போய் நுரையீரல் நிறைஞ்சி வயிறு வரைக்கும் போகணும். கீழே தொப்புள்ள டச் பண்ற அளவுக்கு காற்று உள்ள போய் நிறையணும். நிறையும் போது உங்களுக்கு வயிறானது உப்பும், உங்களுக்கே தெரியும். ஏன்னா உள்ள காற்று நிறைய நிறைய நுரையீரல் பகுதி காற்று நிறைந்தா வயிறும் நிறைஞ்சி அப்படியே வயிறு உப்பிக்கிட்டு இருக்கிற அளவுக்கு நமக்கு காற்று உள்ள போகும் இல்லையா. அப்படி ஓரளவுக்கு உங்களுக்கு இவ்வளவுதான் இழுக்க முடியும். அவங்கவுங்க வயசுக்கு தகுந்த மாதிரி. ஒரு வயசு பையன் நிறைய காற்றை உள்ள இழுத்து வயிற்று நிறைச்சுவான், நுரையீரல் நிறைப்புவான். வயசானவங்களால அவ்வளவு தூரம்
அதை இழுத்து நிரப்ப முடியாது. அப்ப அவங்க இயல்பா அவங்களால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு அந்த காற்றை நிறைச்சிட்டு அப்புறம் அவங்க அப்படியே அந்த காற்றை ரிலாக்ஸா வெளியே விடுறதுதான். அவங்க ஒண்ணும் அதை கஷ்டப்பட்டெல்லாம் வெளியே விடணும், அப்படியே முக்கிட்டு வெளியே விடணும்லாம் இல்ல. ஜஸ்ட் நீங்க அந்த உள்ள இழுத்த காற்றை போதும்னு நினைச்சீங்கன்னா அடுத்த வினாடி அது பாய்ந்து வெளியே வரும். ஏன்னா அதெல்லாம் உள்ள நிக்கவே நிக்காது, ஒரு செகண்ட் கூட நிக்காது, பாய்ந்து வெளியே வரும். அப்ப அது அப்படியே வெளியே வரட்டும். முழுசா வெளியே வந்த பிறகு இப்ப அது முழுசா வெளியே வந்துடுச்சுன்னு உங்களுக்கு தெரியுது இல்லையா? அப்போ உங்களுக்கே தெரியும் அந்த வயிறு உள்ள போயிடும், நுரையீரல் ஃப்ரீ ஆயிடும், காற்று பூரா உங்க மூக்குல இருந்து வெளியே வந்துடுது, உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படி நல்லா வெளியே வந்தது தெரிஞ்ச உடனே மீண்டும் அந்த சுவாசத்துல அப்படியே ஆழமா மூச்சை உள்ள இழுங்க. திருப்பி அந்த சுவாச காற்றை முழுமையா உள்ள இழுத்து நுரையீரலை நிரப்பி வயிற்றை நிரப்பி உள்ள வச்சிருந்து திருப்பி நீங்க போதும்னு நினைக்கும் போது, இவ்வளவுதான் என்னால இழுக்க முடியும், இதுக்கு மேல முடியாதுங்கிற ஒரு ஸ்டேஜ் வரும்போது நீங்க விட்டுடணும். இது மாதிரி நீங்க பிராக்டிஸ் ஆரம்பத்துல ஒரு 10, 15 முறை செய்யலாம். வயதானவர்கள் எல்லாம் ஒரு 10 முறை 15 முறை அதிகபட்சமா செய்யுங்க. வயசு பசங்க எல்லாம் ஒரு 10 நிமிஷமே செய்யலாம். அவங்க எல்லாம் உட்கார்ந்து 50 முறை 60 முறை 100 முறை எல்லாம் செய்ய முடியும், வயசு பசங்க எல்லாம். அப்ப இந்த ஆங்கிரச தியானம், பிராண உத்கீத தியானத்தினுடைய பலன் என்னங்கிறத அடுத்த பாடல்கள்ல பார்ப்போம். ஏன்னா இது பலன் என்னன்னா நிறைய உடம்புல ஆரோக்கியம் திரும்பும், உடல்ல இருக்கிற செல்கள் எல்லாம் புதுப்பிக்கப்படும், அந்த உயிரானது தன்னுடைய வலிமையை கொண்டு இந்த உடல் உறுப்புகள் எல்லாம் பலப்படுத்தும். அப்ப இந்த பிராணம் இந்த மாதிரி உள்ள போய் நுரையீரலை எப்ப தூய்மைப்படுத்துதோ அப்ப நுரையீரல் மூலமா நல்ல காற்று மற்ற உறுப்புகளுக்கு எல்லாம் போகும். ஏன்னா இங்க ஒவ்வொரு செல்களும் ஆக்சிஜன்ல தான் இயங்கிட்டு இருக்கு. நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு அணுவும் அந்த காற்றுல தான் இயங்கிட்டு இருக்கு, அந்த உயிர் காற்றுல தான் இயங்கிட்டு இருக்கு. அப்ப அந்த உயிருங்கிறது இங்க ஒரு இடத்துல இல்ல, நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா உயிருங்கிறது ஒவ்வொரு அணுவும் உயிர் தான். இப்ப நிறைய பேர் உயிர் போயிடுச்சுன்னா என்னமோ ஒரு உள்ள இருந்து ஒரு மேஜிக் மாதிரி வந்துட்டு அது அப்படியே வெளியே போகுதா, ஒரு ஜோதி மாதிரி போகுது, ஆவி மாதிரி போகுதுன்னா கதை விட்டு வச்சிருப்பாங்க. இதெல்லாம் ஒரு அஜ்ஞான விஷயங்கள். இதை பத்தி பேசினோம்னா டைம் பத்தாது. ஆகவே நம்ம அது இன்னொரு டாபிக் பேசுவோம். உயிருங்கிறது எங்கும் நிறைந்திருக்கிறது, அதை மட்டும் புரிஞ்சுக்குங்க. நம்ம மீண்டும் இந்த பிராணனை பற்றி இன்னும் 4 மந்திரங்கள் இருக்கு, அது அடுத்த வகுப்புல வெள்ளிக்கிழமை பார்க்கலாம். இன்றைய நேரம் கருதி வகுப்பை நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத் சத்.